ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாஸ்டர் தமிழா. இன்னைக்கு நம்ம சேனல்ல 2025ல 18,500 கோடிக்கும் மேல வசூல் சாதனை படைச்சு மொத்த உலகையே திரும்பி பார்க்க வச்ச நேஷா படத்தோட இரண்டாம் பாகத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட முதல் பாகத்தை ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த படத்தை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அந்த படத்தோட கண்டினியூட்டி தான் இது. அண்ட் டியூரேஷன் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் இந்த படத்தை பார்த்தீங்கனாலே போதும். அந்த டியூரேஷன் எல்லாம் உங்க கண்ணுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு படம் சுவாரஸ்யமா உங்களை கொண்டு போயிடும். என்னடா இவன் ஓவரா புகழ்ந்துட்டு இருக்கானே அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, படம் அந்த அளவுக்கு இருக்கும். நீங்களே இந்த படத்தை பாருங்க, நீங்களே புகழ்ந்துட்டு போவீங்க. தொண்ணு பேசுறது எல்லாமே போதும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி லைக் கொடுக்காம இருக்கிறவங்க லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஓப்பனிங்ல நம்ம தலுக்க அழிஞ்சு போன நேஷா ஆபிங்கோட உடலை மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக புனித தாமரையை பயன்படுத்தி இவங்களோட உடலை உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்ப அந்த புனித தாமரை பெட்டகம் இருக்குது இல்லையா, அது உருகி அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு திரவம் தண்ணியில பட்ட உடனே தண்ணிக்குள்ள தாமரையோட வேர்கள் துளிர் விட ஆரம்பிக்குது. கூடவே மேல ஒரு அழகான புனித தாமரை மலர்ந்திருக்கு. அந்த பிரம்மாண்டமான புனித தாமரைய ஆத்மாவா இருக்கிற நம்ம பயிலுவ பேண்ட் ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்ப தலுக்கணும், இப்ப உங்களோட வேலையை ஆரம்பிங்க அப்படின்ட்டு சொல்ல, திடீர்னு அந்த ஊர்க்கார பயிலுவ தண்ணில இறங்கி புனித தாமரையோட வேரை அறுவடை பண்றானுங்க. கூடவே அதை வெட்டி வேக வச்சு குழகுழன்ட்டு எதையோ அவனை உருவாக்கிட்டு இருக்கானுங்க. அதை பார்த்த நேஷாவும் இவனுங்க என்ன பண்றானுங்க மாஸ்டர் அப்படின்ட்டு கேட்கும்போது பதிலுக்கு தலுக்கணும், புனித தாமரையோட உதவியால அழிஞ்சு போனவங்களோட உடலை மீண்டும் உருவாக்க முடியும். அதுக்கான மூலப்பொருளை தான் இவனுங்க தயார் பண்றானுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தி என்னடானா மூக்கு சளியை சிந்தி உழப்பி அடிச்சுட்டு இருக்கிறா. இன்னொருத்த என்னடானா கால நோடி சுத்தபத்தமா பண்ணிட்டு இருக்கான். இவனுங்க பண்ற அந்த ஹைஜீனிக் கன்றாவிய பார்த்து நேஷாக்கு கொமட்டிக்குன்னு வருது. அதுக்கப்புறம் எப்படியோ அந்த மூலப்பொருளை தயார் பண்ணிட்டானுங்க. அப்ப தலுக்கணும் ஆன்மாவா இருக்கிற இவனுக்கு ரெண்டு பேத்தையும் அதுக்குள்ள போக சொல்ல, என்ன கன்றாவிடா இது அப்படின்ட்டு இவனுக்கு ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கும்போது, அட போய் தொலைங்கப்பா அப்படின்ட்டு தலுக்கன் தள்ளி விட்டதும் பயலுவ ரெண்டு பேரும் ஜெல்லியா மாறி நிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் தலுக்கனோட அந்த டேலண்டடான பண்ணி வந்து இவனுங்க ரெண்டு பேத்தோட உடம்பையும் தத்ரூபமா செதுக்குது. அதை பார்த்து இவனுங்க ரெண்டு பேரும் ஆச்சரியப்படுறானுங்க. அவுபிங்கோ அந்த பண்ணிக்கு நன்றி சொல்லலான்ட்டு பார்க்கும்போது பதக்கிட்டு கீழே வந்து போடுறான். எப்பா டே, உங்க ரெண்டு பேத்தோட உடம்பும் இன்னும் முழுசா ரெடி ஆகல, சோ நான் சொல்ற வரைக்கும் ஆடக்கூடாது அசையக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க நேஷாவோட அப்பா அம்மா வராங்க. நேஷாவோட அப்பாவும் மாஸ்டர் நம்மளோட படம் தயாரா இருக்கு அப்படின்ட்டு சொல்ல, கவலைப்படாதீங்க, அந்த டிராகன்ஸ் எல்லாம் ஆழ்கடல் சிறைச்சாலையா பாதுகாத்துட்டு இருக்காங்க. சோ அதை தாண்டி அவங்க யாராலையும் வெளியே வர முடியாது. அண்ட் அந்த ஷென்னும் ஒத்தையா இருக்கிற வரைக்கும் அவனால எதுவும் பெரிய பிரச்சனை வராது அப்படின்ட்டு தலுக்க சொல்லிக்கிட்டு இருக்க, அப்ப நேஷாவோட ஆவி வெளியே வந்து, மாஸ்டர் என்னோட உடல்ல நீங்க ஏன் ஒரு அசகாய சூரனா செதுக்கி கொடுக்க கூடாது அப்படின்ட்டு கேட்க, இவன் சொல்ற மாதிரி அந்த பண்ணியும் செதுக்குது. அப்படி மாத்து, இப்படி மாத்து, அப்படி மாத்துன்ட்டு இவன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க, இவனோட அப்பா அம்மா இவனுக்கு மேல இருப்பாங்க போல, நல்லா ஸ்ட்ராங்கா மாத்துங்க, கியூட்டான குழந்தையா மாத்துங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவனுக்கு இப்படி பண்றத பார்த்து அந்த பண்ணியே விளங்கிருச்சு. எப்பா டே, நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கங்கடா அப்படின்ட்டு கொடுக்க, இப்ப என் திறமையா பாருங்க அப்படின்ட்டு இந்த கிறுக்கு பயப்புல நேஷா என்னத்தையோ பண்ணிட்டு இருக்கான். இங்க நம்ம தலுக்கணும், நான் முதல்ல அவுபிங்கோட உடலை தயார் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி 7 வண்ண புனித தாமரைக்குள்ள வைக்கிறான். ஏன்னா அப்பதான் அந்த புனித தாமரையோட உதவியால இவனோட உடல் முழுசா தயாராகும். சோ அப்படியே கொஞ்ச நேரம் கடந்து போகுது. தாமரைக்குள்ள இருந்து அவுபிங்க வெளியே எடுத்துட்டு அடுத்து நேஷாவை வைக்கலான்ட்டு பார்த்தா பயபல ஒரு திஷ்டி பூமியை செதுக்கி வச்சிருக்குது. அப்ப நேஷாவும், மாஸ்டர் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணதே எனக்கு ஓகே தான் அப்படின்ட்டு சொல்ல, நேஷாவையும் தூக்கி அந்த 7 வண்ண புனித தாமரைக்குள்ள வைக்கிறாங்க. அவனோட உடலை சமன்படுத்த மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப அங்க ஒரு காவலர் ஓடி வந்து, தளபதி லீ, ஷென் வந்துட்டான் அப்படின்ட்டு சொல்ல, நேஷாவோட அப்பாவும், மாஸ்டர் நீங்க இவங்க உடலை முழுசா தயார் பண்ற வேலையை பாருங்க, நாங்க போய் ஷென்னை ஹேண்டில் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போறாங்க. அப்ப அவுபிங்கும், மாஸ்டர் நான் போய் ஷென் மாஸ்டர் கிட்ட பேசி பாக்குறேன் அப்படின்ட்டு சொல்லும் போது பதிலுக்கு தலுக்கணும், நீ எங்கேயும் போக கூடாது, உன்னோட உடல் இன்னும் முழுசா தயாராகாம இருக்கு, அதையும் மீறி நீ செயல்பட்டா உன்னோட உடலே அழிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு சொல்றான். அதே சமயம் இங்க சென்டாங் நகரத்தோட போர் வீரர்கள் கோட்டையோட மதில் சுவர்ல போருக்காக தயாரா இருக்காங்க. அப்ப தளபதி பறந்துட்டு இருக்கிற ஷென் கிட்ட, கோட்டை பலத்த காவல்ல இருக்கு, அது போக மாஸ்டர் தலுக்கணும் இப்ப எங்க பக்கம் இருக்காரு, சோ தனி வரதுனால எங்களை தாண்டி உன்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, நான் தனி ஒருத்தன்னு யாரு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில ஒரு டிராகன் நகத்தை எடுத்து காட்டுறான். அப்பதான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்னாச்சு அப்படின்னு காட்டுறாங்க. டிராகன் பேலஸ்ல இந்த ஷென்னும் அவுபிங் இறந்துட்டான் அப்படின்ற விஷயத்த டிராகன் அரசர் கிட்ட சொன்ன பிறகு அந்த சென்டாங் நகரத்தையே நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சபதம் எடுத்திருப்பாரு. அப்ப அந்த தீப்பிழம்புக்குள்ள இருந்து அவரோட கட்டுப்பாட்டுல இருக்கிற 3 டிராகன் அரசர்கள் வெளியே வராங்க. ஆக்சுவலி இவங்க 3 பேருமே டிராகன் அரசரோட சகோதரர்கள். இவங்கள ஒவ்வொருத்தரும் கடலோட ஒவ்வொரு திசையையும் ஆட்சி பண்ற டிராகன் கிங்ஸ். இவங்க 4 பேர்ல நம்ம அவுபிங்கோட அப்பா தான் எல்லாத்துக்குமே ஹெட். அப்ப அதுல ஒரு பெண் டிராகன் அவுபிங்குள்ள இருக்கிற தெய்வீக முத்தோட ரகசியம் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சா அது நம்ம டிராகன் இனத்துக்கு பெரிய
ஆபத்து அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு டிராகன் இவரோட மகனையே இவரால் காப்பாற்ற முடியலையா, இதுல எங்க அவங்கள பழி வாங்கி சிறப்பட்டு இருக்கிற நமக்கு விடுதலை கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி இந்த 3 டிராகன்ஸும் டிராகன் அரசரை கிண்டல் பண்ணுதுங்க. கோவப்பட்ட அவரும் மின்சார சங்கிலி மூலியமா அந்த டிராகன்ஸை மண்டியிட வைக்கிறாரு. அப்ப அந்த பெண் டிராகனும் கோவப்படாதீங்க சகோதரா, நான் உங்களுக்கு உதவி பண்ணதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நகத்தால காத்துல ஒரு கீரலை போட்டதும் 2 விண்வெளி துவாரங்கள் உருவாகுது. இது மூலமா நம்மளால எங்க வேணாலும் போக முடியும் அப்படின்ட்டு தன்னோட டெலிபோர்ட்டல் சக்தியை காட்ட அதை பார்த்து ஷென்னும் அது விண்ணை கிழிக்கும் நகங்கள் தானே அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண் டிராகன் அதோட நகத்தை ஷென் கிட்ட தூக்கி போடுது. இதை பயன்படுத்தி அந்த சென்டாங் நகரத்தை அழிச்சிட்டு வா அப்படின்ட்டு சொல்ல அதன்படி இந்த ஷென்னும் அந்த பெண் டிராகன் கொடுத்த நகத்தை பயன்படுத்தி விண்ணை கிழிக்கும் சாட்டையை உருவாக்குறான். அதை பயன்படுத்தி சென்டாங் நகரத்தை சுத்தி பல விண்வெளி துவாரங்களை உருவாக்குறான். அதன் வழியா தீப்பிழம்புகள் வழிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்க டிராகன் அரசரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற அரக்கர்கள் அதன் வழியா வராங்க. அவங்களோட முதுகுல சங்கிலி பிணைக்கப்பட்டு இருக்குது. இந்த பிரம்மாண்டமான ராட்சச அசுரப்படையை பார்த்த மனிதர்களும் 1000 ஆண்டுகளா டிராகன்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த அரக்கர்கள் இங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்கும்போது இங்க அந்த பெண் டிராகன் டிராகன் அரசர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. அரக்கர்களோட முதுகுல அந்த சங்கிலி பிணைக்கப்பட்டு இருக்கிறதுனால அரக்கர்களால தப்பிச்சு போக முடியாது. சோ இந்த அரக்கர்களோட உதவியால கண்டிப்பா வெற்றி நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டிராகன் அரசரும் நீ காரணம் இல்லாம எதையும் பண்ண மாட்டியே அப்படின்ட்டு கேட்க பதிலுக்கு அந்த பெண் டிராகனும் எனக்கு பெருசா ஒன்றும் தேவையில்ல, இந்த தீப்பிழம்போட அனலை மட்டும் குறைச்சா போதும் அப்படின்ட்டு கேக்குது. அதே சமயம் போன பாட்டுல தளபதி அடைச்சு வச்சிருந்த அந்த வாட்டர் மான்ஸ்டர் நிலத்தை பொழந்துகிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகுது. அதை பாதுகாத்துட்டு இருந்த அந்த 2 பச்சை மண்டையினங்களும் அது தப்பிச்சு போனதுக்கு நீதான் காரணம் அப்படின்ட்டு மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறானுங்க. அப்ப இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த தலுக்கனும் டே டபரா மண்டையனுங்களா, ஒழுங்கா எனக்கு பாதுகாப்பு கொடுக்குற வேலையை பாருங்கடா அப்படின்ட்டு சொல்ல இவனுங்களும் பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குறானுங்க. அதே சமயம் எங்க மனிதர்களுக்கும் கடல் வாழ் அரக்கர்களுக்கும் தீவிரமா போர் நடந்துட்டு இருக்கு. அதுலயும் இந்த அரக்கர்கள் மனிதர்களை கொன்னு குவிக்கிறாங்க. ஒரு பக்கம் தளபதி ஆக்டோபஸ் அரக்கங்கிட்ட மோதிக்கிட்டு இருக்காரு. எவ்வளவுதான் அவனோட டென்டக்கிள்ஸை வெட்டினாலும் அது திரும்ப திரும்ப முளைச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் லேடி இன்னும் சுராசுரம் கூட வெறித்தனமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி உங்க எல்லாரும் அரக்கர்களை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கும்போது தளபதி ஷென் கிட்ட பேசுறாரு. மாஸ்டர் ஷென், நீங்க நினைக்கிற மாதிரி அவுபிங் இன்னும் சாகல. மாஸ்டர் தை அவனுக்கான புது உடம்ப உருவாக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல ஆனா ஷென் இதை எதையும் நம்பல. அப்பதான் தூரத்துல அந்த ஷீல்டு இருக்கிறத பாக்குறான். அதை நோக்கி ஷென்னும் போக அவன் பின்னாடியே நேஷாவோட அப்பா அம்மாவும் போறாங்க. ஷென்னை பார்த்த அவுபிங்கும் மாஸ்டர் உடனே இந்த போரை நிறுத்துங்க அப்படின்ட்டு சொல்லும் போது அவுபிங் அங்க உயிரோடு இருக்கிறத பார்த்து ஷென் சந்தோஷப்படுறான். தலுக்கனும் உன்னோட சீடனை நான் காப்பாத்திருக்கேன், எனக்கு நீ என்ன பரிசு கொடுக்க போற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது பரிசு தானே, எங்க அவுபிங்னா அங்க இருக்கிறது நேஷா தானே, அவனை நான் உயிரோட விட போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றான். ஆனா அவனால அந்த பேரியரை உடைக்க முடியல. அப்ப தலுக்கன் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம முடிஞ்ச அதை உடைச்சிட்டு என்ன வந்து அடி பார்க்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க உடனே ஷென்னும் அந்த விண்ணை கிழிக்கும் சாட்டையை பயன்படுத்துறான். அப்ப அந்த போர்ட்டலுக்குள்ள இருந்து 3 டிராகன்கள் வெளியே வருது. அதை பார்த்து தலுக்கனும் அவசரப்பட்டு வளரட்டுமே அப்படின்னு பேந்த முடிச்சிட்டு இருக்க அந்த 3 டிராகன்ஸும் நெருப்ப கக்கி அந்த ஷீல்டை தவிடுபடி ஆக்குது. அப்ப அவுபிங் அதுக்குள்ள இருந்து வெளியே வந்து அவனோட முழு சக்தியை பயன்படுத்தி இவங்களை காப்பாத்துறான். அவுபிங்கோட சக்தியை உணர்ந்த டிராகன் அரசரும் அந்த போர்ட்டல் வழியா ஆத்ம ரூபத்துல வெளியே வந்து பாக்குறாரு. அங்க அவுபிங் இருக்கிறத பார்த்து ஒரு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க எங்க அவுபிங்கோ பலவீனமா இருக்கிறான். அதை உணர்ந்த டிராகன் அரசரும் அவனை தாங்கி பிடிச்சுக்கிறாரு. அப்ப அவுபிங்கோ என்ன மன்னிச்சிருங்கப்பா, உங்களுக்கு கொடுத்த வாக்கை என்னால காப்பாற்ற முடியல அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க பதிலுக்கு அவரும் இல்ல, எனக்கு அது எல்லாத்தையும் விட நீதான் முக்கியம், உன்னோட நலன் தான் முக்கியம் அப்படின்ட்டு அவர் சொன்னதை கேட்ட அவுபிங்கும் சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கிறான். அதே சமயம் இங்க அந்த புனித தாமரையும் ஓபன் ஆகுது. அதுக்குள்ள இருக்கிற நேஷாவோட உடல் கிட்டத்தட்ட உருவாயிடுச்சு போல. அவுபிங்கோட நிலைமையை பார்த்த நேஷாவும் அந்த நெருப்ப பந்தை கிழிச்சுக்கிட்டு வெளியே வரான். அவுபிங் உனக்கு என்னாச்சு, யாரு உன்னை இப்படி பண்ணா அப்படின்னு அவன் கேட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்க தலுக்கனும் அவுபிங் இப்பதான் மறுபிறவி எடுத்து வந்திருக்கான். சொல்ல போனா அவனோட உடல் பிறந்த பிஞ்சு குழந்தை மாதிரி. ஆனா அவனோட உடல் முழுசா தயாராகிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு பெரிய தாக்குதல் அவன் எதிர்கொண்டதால அந்த தாக்குதலை தாங்க முடியாம அவனோட உடல் அழிய தொடங்குதுன்னு சொல்றான். அப்ப ஷென்னு டே குண்டு பயல, புனித தாமரையை பயன்படுத்தி அவனுக்கான உடலை மீண்டும் உருவாக்குடா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க அந்த தாமரையை பார்த்தா அதோட சக்தியை இழந்து வாடி போயிருக்குது. அதை பார்த்து தலுக்கனும் தொடர்ச்சியா ஒரே சமயத்துல அடுத்தடுத்து 2 உடல்களை உருவாக்குனதுனால புனித தாமரை அதோட சக்தியை இழந்துருச்சு. சோ புனித தாமரை இல்லாம அவுபிங்க்கு வேற உடலை உருவாக்க முடியாதுன்னு சொல்றான். எங்க அவுபிங்கும் பரவாயில்ல இருக்கட்டும் நேஷா, உனக்கு சேர வேண்டிய அந்த தெய்வீக முத்தை நான் பறிச்சுக்கிட்டேன். சோ அதுக்கான தண்டனையை தான் இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். சோ அதை நினைச்சு நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்ட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க வாய முடுறா முட்டா பயல, அசுர சக்தியா இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, உன்னை யாரு முந்திரி கொட்டத்தனமா அந்த மாதிரி பண்ண சொன்னா அப்படின்ட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க எங்க அவுபிங்கும் அப்பா எனக்காக இந்த மக்களை எதுவும் பண்ணிடாதீங்க, இதுதான் என்னோட கடைசி ஆசை அப்படின்ட்டு அவன் சொல்லி முடிக்க அவன் உடல் அழிஞ்சு போகுது. அதை பார்த்த நேஷாவும் இல்ல மாஸ்டர் அவன் சாக கூடாது, இதுக்கு வேற ஏதாச்சும் தீர்வு இருந்தே தீரும், ஏதாச்சும் பண்ணி அவனை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்க தலுக்கனும் வேற வழி இல்லாம இதுக்கு ஒரே ஒரு தீர்வு இருக்குது, அவுபிங்கோட ஆத்மாவை உன்னோட உடம்புக்குள்ள சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்ல என்ன ஒரே உடம்புக்குள்ள 2 ஆத்மாவா, இதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்ட்டு டிராகன் அரசர் சொல்லும் போது பதிலுக்கு
பதிலுக்கு தலுக்கணும் தெய்வீக முத்தும் அசுர முத்தும் ஒரே சக்தியில இருந்து பிறப்பெடுத்தது. அதனால ஒரு 7 நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இவங்க 2 பேத்தாலையும் ஒரே உடம்புக்குள்ள இருக்க முடியும்னு சொல்றான். அதை கேட்ட நேஷாவும் அவுபிங்க தனக்குள்ள வா அப்படின்ட்டு சொல்ல அவுபிங்கோட ஆத்மாவும் நேஷாவோட உடம்புக்குள்ள போகுது. அப்ப இந்த நேஷாவும் டே அவுபிங்க உன்னோட வயசு என் மண்டைக்குள்ள கேக்குதுடா அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப டிராகன் அரசரும் ஆனா இது ஒரு தற்காலிகமான தீர்வு தானே, 7 நாளைக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு கேக்குறப்போ அப்பதான் நம்ம தலுக்க சொல்றான், சொர்க்கத்துல இருக்கிற யூசு பேலஸ்ல இந்த புனித தாமரைய மீண்டும் மலர வைக்கிறதுக்கான ஒரு புனித துளி இருக்கு. அது நம்ம கையில கிடைச்சா அவுபிங்க்கு மீண்டும் ஒரு புதிய உடலை தயார்படுத்த முடியும். நான் போய் சுப்ரீம் லார்டு கிட்ட கெஞ்சி கூத்தாடி அந்த புனித துளியை வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்ல ஷென்னும் டிராகன் அரசரோட மகனை காப்பாத்த சுப்ரீம் லார்டு உதவ மாட்டாருன்னு சொல்றான். அப்ப டிராகன் அரசரும் என்னோட மகனை காப்பாத்த நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன், தேவைப்பட்ட அந்த செலஸ்டியல் நீதிமன்றத்தையே தகர்த்தெறிவேன் அப்படின்னு சொல்ல ஷென்னும் அவசரப்படாதீங்க அரசே, அங்க நம்மளை விட பலம் பொருந்தியவங்க பல பேர் இருக்காங்க, இதுக்கு என்கிட்ட வேற ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்றான். நேஷாவும் அவுபிங்கும் எங்க 2 பேத்தோட சீடர்கள் அப்படின்றதுனால சொர்க்கத்துல நடக்கிற சாகா வரத்துக்கான போட்டியில இவங்களால கலந்துக்க முடியும். அங்க நடக்கிற போட்டியில கலந்துகிட்டு ஜெயிக்கிற வீரனுக்கு சாகாவரம் கிடைக்கிறதோட மட்டும் இல்லாம வெற்றி பெற்ற வீரனுக்கு யூசு பேலஸோட புதையல் அறையில இருந்து ஏதாச்சும் ஒரு புதையல் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அந்த டைம்ல நேஷா புனித துளியை கேட்டான் அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட நேஷாவோட அம்மாவும் அப்போ நேஷாவை அந்த போட்டியில கலந்துக்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்க தலுக்கணும் இதுக்கு முடியவே முடியாது, நேஷாவோட உடம்புக்குள்ள அசுர சக்தி இருக்கு, இது மட்டும் கடவுள்களுக்கு தெரிஞ்சா நேஷாவோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்ல ஷென்னும் முட்டாள் தலுக்கனே, நேஷாவோட உடம்புக்குள்ள அவுபிங்கோட ஆத்மா இருக்கு, அவனுக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக சக்தி அசுர சக்தியை மறைச்சிடும், அது மட்டும் இல்லாம எங்க வரைக்கும் நேஷா அவனோட அசுர சக்தியை பயன்படுத்தாம இருக்கானோ அங்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, இப்படி நம்ம பண்றதுனால இவனுங்க 2 பேத்துக்கும் சாகா வரமும் கிடைக்கும், கூடவே அந்த புனித துளியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். ஆனா நேஷாவோட அப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. சுப்ரீம் லார்டை ஏமாத்தி இப்படி பண்றதுக்கு பதிலா நாம அவர்கிட்டயே உதவி கேட்போம், கண்டிப்பா அப்பா அம்மா பண்ண தப்புக்கு குழந்தைகளை அவர் தண்டிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்ல இதை கேட்டு கோவப்பட்ட டிராகன் அரசரும் நேஷாவோட அப்பா அம்மா இவங்க எல்லாத்தையும் லாக் பண்ணி சாதாரண மனுஷங்களான உங்களுக்கு 1000 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்துட்டு இருக்கிற எங்களுக்கு அறிவுரை சொல்ல எந்த தகுதியும் கிடையாது, ஒன்னு மட்டும் ஞாபகம் இருக்கட்டும், ஒரு கால் என்னோட மகன் இறந்துட்டான் அப்படின்னா அவன் கூடவே சேர்ந்து இந்த சென்டாகும் அழிய வேண்டியதுதான் அப்படின்னு சொல்ல இங்க நேஷாவோ தீப்பொறி பறக்க கடுங்கோவத்தோட டிராகன் அரசரை பார்த்து தக்காளி எங்க அப்பா மேல இருந்து கையடுறா, என்னோட நண்பனை காப்பாத்த எனக்கு தெரியும், ஆனா அதுக்குள்ள சென்டாங் நகரத்தை ஏதாச்சும் பண்ண உன்னோட டிராகன் பேலஸையே தரமட்டமாக்கிடுவேன் அப்படின்ட்டு மிரட்டுறான். அவனோட உறுதியை பார்த்த டிராகன் அரசரும் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு நேஷா தலுக்கனை தவிர வேற யாரும் இந்த இடத்தை விட்டு போக முடியாது, 7 நாளைக்குள்ள அந்த புனித தொழியை இவங்க கொண்டு வரல அப்படின்னா யாராலையும் உங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஷென் கிட்ட என்னோட தங்கச்சி தம்பிங்களை நான் நம்ப மாட்டேன், அது போக என்னோட உடலை விட்டு ரொம்ப நேரம் என்னால வெளியே இருக்க முடியாது, அதனால இந்த சென்டாங் நகரத்தோட விதியை உன் கையில ஒப்படைக்கிற ஷென் அப்படின்னு சொல்ல ஷென்னுக்கும் என்ன பதில் சொல்றது அப்படின்னு தெரியல, அதனால சரின்னு தலையை மட்டும் ஆட்டுறான். டிராகன் அரசரும் தற்காலிகமா போற நிறுத்திட்டு போறாரு. அப்படியே கொஞ்ச நேரம் கடந்து போகுது. நேஷாவும் தலுக்கணும் அங்க இருந்து கிளம்பலான்ட்டு தயாரா இருக்கும் போது அப்ப இந்த ஊர்க்கார பயலுவெல்லாம் நேஷாக்கு வாழ்த்து சொல்லி வழி அனுப்ப வருவானுங்க. அப்ப அந்த கண்ணு தெரியாத தாத்தா நேஷான்னு நினைச்சு பன்னியோட டிக்கிய பார்த்து பேசிக்கிட்டு இருக்க அது அப்பன்னு பார்த்து ஒரு பாம்பு போட்டுருது. அப்ப அந்த தாத்தாவும் இளம் பிரபு நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா பல்லு விளக்கணும் அப்படின்னு சொல்ல அது மறுபடியும் ஒரு பாம்பு போட்டுருது. இப்படி இவனுங்க காமெடி பண்ணிட்டு இருக்கும் போது இன்னும் சில ஊர் மக்கள் நம்ம பாட்டு பாடலாம் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பதிலுக்கு நேஷாவும் நம்ம ஜியான்ஜி விளையாடலாம் அப்படின்ட்டு அந்த கட்டையா காட்ட ஆத்தாடி ஆத்தா இந்த விபரீத விளையாட்டுக்கு நாங்க வரலன்ட்டு ஒதுங்கிடுறாங்க. அப்ப நேஷாவோட அப்பாவும் கண்ணா நாமும் கூட விளையாட வரேன் அப்படின்னு சொல்ல ஒரே அடியில அவரை பறக்க விட்டுறான். நானும் உங்க கூட சேர்ந்து விளையாடுறேன் அப்படின்ட்டு நேஷாவோட அம்மா சொல்ல நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுமான்னு இவன் சொல்றான். சரி போறதுக்கு முன்னாடி அம்மாக்கு ஒரு ஹக்காச்சு கொடுத்துட்டு போடா கண்ணா அப்படின்னு அவங்க சொல்ல இவனும் ஹக் பண்ணலான்ட்டு நினைப்பான். ஆனா பின்னாடி இவனுக்கு இப்படி பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து எதுவும் சொல்லாம பண்ணி மேல போய் உட்காந்துக்கிறான். சரின்னு அவங்க அம்மாவும் அவனுக்கு செஞ்ச ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. கண்ணா உன்னோட உடம்பு இன்னும் முழுசா குணமாகாம இருக்கு, அதனால உன்னோட சக்திகளை அளவுக்கு மீறி பயன்படுத்தாத, கூடவே உன்னோட கோவத்தை கட்டுப்படுத்திக்கோ அப்படின்ட்டு இவங்க பின்னாடியே ஓடி வராங்க. அதை பார்த்து தலுக்கணும் உன்னோட அம்மா ஒரு ஹக் தானடா கேட்டாங்க ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்க அது ரொம்ப கிரிஞ்சா இருக்குன்னு இவன் சொல்றான். சோ இப்படியே பறக்கிற பண்ணில இவங்களோட பயணம் தொடர்ந்துகிட்டு இருக்க நம்ம தலுக்கணும் நேஷாக்கு கொடுத்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறான். அப்ப நேஷாவும் அந்த போட்டியில நான் யாரை எதிர்த்து போராடணும் அப்படின்னு கேட்க பதிலுக்கு தலுக்கணும் உன்னோட வெறும் கைகளால நிலத்தற்காப்பு சாம்ராஜ்யத்துல இருக்கிற 3 அரக்கர்களை தோக்கடிக்கணும், குறிப்பா அதுல உன்னோட அசுர சக்தி வெளிப்படவே கூடாது அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட நேஷாவும் அவ்வளவுதானே இதெல்லாம் சப்ப மேட்ரு, அவுபிங்க என்னோட உடலை கண்ட்ரோல் பண்ணா அவன் ஈஸியா அவங்களை அட்டாக் பண்ண போறான் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா சரிவா அப்ப நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நின்று அவுபிங்கால நேஷாவோட உடம்ப கண்ட்ரோல் பண்ண முடியுதான்னு பாக்குறாங்க. ஆனா அவுபிங்கால நேஷாவோட உடம்ப சரியா கண்ட்ரோல் பண்ண முடியல. சொல்ல போனா உடம்ப கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்ற பேர்ல சேத்துல வீந்து வரந்து தான் மிச்சம். இதனால நம்ம தலுக்கணும் சிரிப்பு அடக்க முடியாம சிரிச்சுக்கிட்டு இருப்பான். நேஷாவும் நீ எல்லாம் ஒரு மாஸ்டரா, இதுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வை சொல்லு அப்படின்னு கேட்க அப்பதான் நம்ம தலுக்கம் சொல்றான் அவுபிங் உன்னோட உடலை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அவனோட மன வலிமை உன்னை விட
அதிகமா இருக்கணும். ஆனா அவுபிங்கோட மன வலிமை உன்னை விட கம்மியா இருக்கிற காரணத்தினாலதான் அவனால உன்னோட உடம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல. பட் இதுக்கு என்கிட்ட வேற ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டி ஃபுல்லா இருக்கிற தூக்க மாத்திரையை எடுத்து நேற்றான். இந்த தூக்க மாத்திரையை நீ எடுத்துக்கிட்டா நீ தூங்கிடுவ, அதுக்கப்புறம் உனக்குள்ள இருக்கிற அவுபிங் உன்னோட உடலை கண்ட்ரோல் பண்ணுவான் அப்படின்னு சொல்ல, இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு பயபுல எல்லாத்தையும் வாயில போட்டுக்குது. டேய் ஒரு மாத்திரை போட்டா போதுண்டா அப்படின்ட்டு தலுக்கன் சொல்றதுக்குள்ள மயங்கி வீந்து போட்டான். அதுக்கப்புறம் நேஷாவோட உடம்புக்குள்ள இருந்து அவுபிங் எழுந்து தலுக்கனுக்கு மரியாதை செலுத்துறான். தலுக்கனும் மறுபடியும் நம்மளோட பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணலாம், உன்னோட முழு சக்தியை பயன்படுத்தி என்னோட அட்டாக்ல இருந்து உன்னை பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சீரி பாஞ்சுக்கிட்டு அவுபிங் அட்டாக் பண்ண போக இங்க அவுபிங்க அவனை பிரிச்சு மேஞ்சிடறான். தலுக்கனும் மூஞ்செல்லாம் அடி வாங்கிட்டு பரவாயில்ல என்னோட தரமளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்றான். பயபுல மூஞ்செல்லாம் அடி வாங்கி குழகுழன்னு இருக்குது. என்னமோ இதுல அடியே வாங்காதவங்க மாதிரி சமாளிக்கிறான் பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம தலுக்கனும் அவுபிங்க கூட்டிக்கிட்டு யூசு பேலஸ் நோக்கி போய்கிட்டு இருப்பான். அப்ப அவுபிங்கும் மாஸ்டர் ஸ்வர்க்கத்துல ஒரு நாள் அப்படின்னா பூலோகத்துல ஒரு வருஷத்துக்கு சமமாமே நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்ல, தலுக்கனும் நீ ஒன்னும் கவலைப்படாத, இது ஒன்னும் செலஸ்டியல் உலகம் இல்ல, இங்க பல பேர் சாகா வரத்தை தேடி வருவாங்க, அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில ஒரு பதக்கத்தை கொடுக்கறான். இத பத்திரமா வச்சுக்கோ, இது உன் கையில இருக்கிற வரைக்கும் எல்லாரும் உன்னை மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து யூசு பேலஸ் நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அப்படி போகும்போது அரக்கர்களை வேட்டையாடி அவங்கள நல்வழிப்படுத்துற டீமன் ஹண்டர்ஸா காட்டுறாங்க. தலுக்கனும் இவங்க தான் ஃபேமஸான டீமன் ஹண்டர்ஸ். அதுல முதன்மைத்துவமா ஒருத்த போய்கிட்டு இருக்கான் இல்லையா, அவன் தான் இந்த யூசு பேலஸோட தலை சிறந்த மாணவன். இவனோட பேரு டீரோ அப்படின்னு சொல்றான். சோ இப்படி இவங்க பேசிக்கிட்டு மேகங்களுக்கு மேல இருக்கிற யூசு பேலஸ்க்கு வந்துட்டாங்க. அங்க பார்த்தா ஊலியாங் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. ஆக்சுவலி இவர் தான் இந்த யூசு பேலஸோட இன்சார்ஜ். அது மட்டும் இல்லாம இவரும் ஒரு இம்மார்டல். அப்ப அந்த இம்மார்டல் மொட்டையனும் உன்னை பார்த்து ரொம்ப நாளா ஆச்சேப்பான்ட்டு நம்ம தலுக்கனை பார்த்து கேட்க, பதிலுக்கு தலுக்கனும் இப்ப நீங்க அந்த யூசு பேலஸ்க்கு இன்சார்ஜ் ஆகிட்டீங்களாமே, என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் சகோதரா அப்படின்ட்டு சொல்லிட்டு, இவன் தான் என்னோட சிஷ்யன் நேஷா, தெய்வீக முத்தால பிறப்பெடுத்த குழந்தை இவன் தான், இப்ப நாங்க சாகா வரத்துக்கான போட்டியில கலந்துக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, மொட்டையும் என்ன ஒரு தெய்வீகமான கலை இந்த குழந்தைக்கு, போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிக்க வாழ்த்துக்கள் பா அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலி இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நேஷா தெய்வீக முத்தால பிறப்பெடுத்த குழந்தைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம நேஷாக்கு முழுப்பு தட்ட அவுபிங்கோட முகம் மாறி நேஷாவோட முகம் வந்துருச்சு. மூஞ்சி மாறி இருக்கிறத பார்த்து இந்த மொட்டையும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க, அது ஒண்ணும் இல்ல, ராப்பகலா ஓய்வே இல்லாம பயிற்சி எடுத்ததுனால அவன் மூஞ்சில கருவளையம் வந்திருக்குன்னு சொல்லி சமாளிக்கிறான். அதே சமயம் இங்க நேஷாவும் தூக்க கலைப்புல தான் எங்க இருக்கிறன்ட்டு கூட பார்க்காம கிறுக்கு பயப்புல அங்க இருக்கிற குளத்துல உச்சா பண்ண போறான். உடனே தலுக்கு அவன் மண்டையிலே ஒரு கொட்டு கொட்டி நம்ம எங்க இருக்கிறோன்ட்டு பாரா லூசு பயலே அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையன் கிட்ட அவசரத்துல தெரியாம பண்ணிட்டான் அப்படின்ட்டு சாரி கேக்குறான். மொட்டையனும் பரவாயில்ல இருக்கட்டும், அவனை ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போங்க அப்படின்ட்டு சொல்ல, கிரேனா அப்படிங்கிற ஒரு அழகான பொண்ணு நேஷாவை கூட்டிட்டு போறா. அப்படி போகும்போது இந்த பயபுல வாய வச்சுன்னு கம்முனே இருக்க மாட்டான். இந்த பேலஸையே பளிங்கு கற்களாலேயே கட்டிருக்கிறீங்க போல, ஆமா டாய்லெட்டும் பளிங்கு கற்களால கட்டிருப்பீங்களோ, இம்மார்டல் ஊலியாங் கக்கா போவாரா அப்படின்னு இவன் தொணட்டு பேசிக்கின்னு வந்துட்டு இருக்க, எப்பா டேய் வாய வச்சுக்கின்னு கொஞ்சம் கம்முனு வாடா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும் போது தெரியாதனமா அந்த பொண்ணோட துணி மேல காலை வச்சு கிழிச்சு விட்டுறான். சி புள்ளையா இது, நான் போய் என்னோட ஸ்கர்ட்டை மாத்திட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு போக, எக்கவு எனக்கு டாய்லெட் அர்ஜென்ட்டா வருது காண்டி அவன் கத்திக்கிட்டு இருக்கும் போது நேரா போய் ரைட்டு திரும்பி லெஃப்ட் போ அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு போறா. ஆனா இந்த பயபுல வழி தெரியாம ஏதோ ஒரு அறைக்கு போறான். அங்க தண்ணி தேக்கி வச்சிருக்கிற தொட்டில உச்சா போயிட்டு திரும்பி போலான்ட்டு பார்த்தா இந்த பயலுக்கு வழி தெரியல, அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். அதை பார்த்து அந்த கிரேனா பொண்ணு தான் திரும்ப அவனை கூட்டிக்கின்னு வருவா. அங்க பார்த்தா சுத்தி இருக்க உட்காந்துட்டு இருப்பானுங்க. இம்மார்டல் மொட்டையும் ஒரு தண்ணி தொட்டி சீக்கிரமா ரொம்பிருச்சு, இந்த தண்ணியை குடிங்க சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்ல, அதை குடிக்கிறப்பதான் நேஷா பாக்குறான். பார்த்தா அவன் உச்சா போனா இல்லையா, அந்த தொட்டில இருந்து தண்ணி மட்டும் குடுக்குறானுங்க. அதை பார்த்த உடனே குடிச்ச தண்ணியை பொசுக்கிட்டு அந்த பொண்ணு மேலேயே துப்பிடுறான். தலுக்கணும் அவன் மண்டிலேயே ஒரு கொட்டு கொட்டி, என் மானத்தை வாங்காதடா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கப்போ, குருவே அந்த தொட்டில தான் நான் உச்சா போனேன் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. இவனும் பொசுக்கிட்டு அந்த பொண்ணு மேலேயே துப்பிடுறான். மன்னிச்சனுங்க எனக்கு டக்குன்னு பொறை ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு நம்ம சீக்கிரமா போட்டியை ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு தலுக்க சொல்ல, இம்மார்டல் மொட்டையும் அவனோட மூத்த சீடன் டீரோவை கூப்பிட்டு அந்த போட்டியை கண்காணிக்க சொல்றான். சரி நீ இவனுங்க 3 பேரும் அங்க இருந்து கிளம்பும் இந்த இம்மார்டல் மட்டும் அந்த தண்ணியை குடிக்கிறான். செமையா இருக்கேப்பா இந்த தண்ணி, இதுக்கப்புறம் இதே மாதிரி பண்ணுங்கன்னு சொல்றான். இப்போ அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணா சென்டாங் நகரத்தை காட்டுறாங்க. முழு சென்டாங்கும் இப்ப ஷென்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. ஷென்னும் அரக்கர்களை எரிமலை குழம்ப வீச சொல்லி பயிற்சி எடுத்துக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு நேஷாவோட அப்பா வராரு. மாஸ்டர் ஷென், நேத்து நடந்த போர்ல சென்டாங்கோட வீரர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க, நீங்க அனுமதி கொடுத்தா 2 மருத்துவர்களை அனுப்பி மருத்துவ பொருட்களை வாங்கிட்டு வர சொல்லுவேன்னு கேட்க, ஷென்னும் அதுக்கு பதில் சொல்றதுக்குள்ளேயே இந்த அரக்கர்கள் எரிமலை குழம்ப வாரி ஷென்னு மேல அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. எப்பாடே கொஞ்ச நேரம் நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்டபஸ் மண்டையன் கிட்ட தப்பிச்சு போன அந்த அரக்கனை பிடிச்சிட்டு வர சொல்றான். அதை பார்த்த தளபதியிலையும் இந்த வாட்டர் மான்ஸ்டரால எந்த பிரயோஜனமும் கிடையாது, இதை விட்டுடுங்க அப்படின்னு சொல்ல,
தளபதி லீ அவர்களே, நான் சொல்றது இன்னும் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். மனிதனோ இல்ல அரக்கனோ தெய்வீக முத்தோட ரகசியம் தெரிஞ்ச யாரும் இந்த இடத்த விட்டு போக முடியாதுன்னு சொல்றான். சோ இப்படி உனக்கு பேசிட்டு இருக்கும் போது இந்த அரக்கர்கள் ஒரு குட்டி பையனை பிடிச்சிக்கிட்டு வரானுங்க. மாஸ்டர் ஷென், இந்த உளவாளி எல்லை பகுதியில சுத்திட்டு இருந்தான் அப்படின்ட்டு வந்து காட்ட, அப்ப அந்த குட்டி பையன் ஷென்னை பார்த்து அண்ணானு கூப்பிடுறான். தம்பி நீ யாரு பாட்டு ஷென் கேட்க, உடனே அந்த குட்டி பையன் சிறுத்தையா மாதிரி நான் தான் உங்க தம்பி ஷியோபாவ்னு சொல்றான். அவனை பார்த்த ஷென்னும் சந்தோஷத்தோட டே தம்பி ஷியோபாவ் எப்படிடா இருக்க, அப்பா எல்லாம் எப்படி இருக்காரு அப்படின்ட்டு நலம் விசாரிக்க, இவனும் அவரு நல்லா இருக்காருனா நீங்க சாகாவர அடைஞ்சதும் அவரு ரொம்ப பெருமைப்பட்டாரு. கூடவே உங்களை மாதிரியே இன்னும் பல பேர் இம்மார்டல் ஆகணும் அப்படின்றதுக்காக பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறான். அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ஷென்னும் முழிச்சுக்கிட்டு இருக்க, அப்ப தளபதி லீ தான் உன்னோட அண்ணன் தான் அரக்கர்கள் எதிர்த்து போராடி இந்த சென்டாங் நகரத்தையே பாதுகாத்துட்டு இருக்காரு அப்படின்னு அந்த குட்டி பையன் கிட்ட போய் சொல்றாரு. அதை நம்பின அந்த குட்டி பையனும் சூப்பர்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் மான்ஸ்டர் தான் சென்டாங் நகரத்தை அழிக்க பார்த்துச்சுன்னு நினைச்சுக்கின்னு அந்த மான்ஸ்டரை ஒரு எட்டி உதைக்கிறான். அப்புறம் ஷென் கிட்ட, அண்ணா மனித ரூபத்துக்கு உருமாறுற வித்தையை நான் கத்துக்கிட்டா என்ன யூசு பேலஸ்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களே, அது எப்ப அப்படின்னு கேட்க, ஷென்னும் அதுக்கு நீ இன்னும் தயாராகல, இன்னும் கடுமையா நீ பயிற்சி பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில சக்தியை மேம்படுத்துற மாத்திரைகளை கொடுக்கறான். எனக்கு இன்னும் முடிக்க வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு, அது எல்லாத்தையும் முடிச்சிட்டு அண்ணா உன்னை யூசு பேலஸ்க்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, அவனை பெருமையா பார்த்துட்டு அந்த தம்பிக்காரனும் அங்க இருந்து போறான். அவன் போன பிறகு ஷென்னும் உன்னோட உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல, தளபதி லீயும் உனக்காக நான் ஒன்னும் உதவி பண்ணல, அந்த குட்டி பையன் அவன் மேல வச்சிருக்கிற மரியாதையை நான் கெடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலான்ட்டு பார்க்கும்போது ஷென்னும் ஒரு நிமிஷம் நில்லுங்க, உங்களுக்கு என்னென்ன தேவைன்ட்டு ஒரு லிஸ்ட் போட்டு கொடுங்க, அதை என்னோட ஆட்கள் மூலியமா கொண்டு வர வைக்கிறேன்னு சொல்றான். ஸோ இப்போ அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணா நம்ம நேஷாவை காட்டுறாங்க. ஆக்சுவலி இந்த சாகா வரத்தை பெறணும் அப்படின்னா அதுக்கு 3 போட்டிகளை கலந்துக்கணும். இதுல ஒவ்வொன்றும் இன்னொன்னத்தை விட ரொம்ப கடினமா இருக்கும். ஸோ அதனால நம்ம நேஷாவை முதல் போட்டியில கலந்துக்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்னன்னா அரக்க ஹாம்ஸ்டர்களை கூட்டத்தோட சிறப்பிடிக்கணுமா, அதனால நம்ம தலைவனும் களத்துல இறங்கிட்டான். அப்ப நேஷாவை பார்த்து அங்க இருக்கிற ஒரு பெரிய ஹாம்ஸ்டர் அட்டாக் பண்ண வர, இங்க நம்ம நேஷாவும் சும்மா இல்லைங்க, ஒரு தூக்க மாத்திரையை போட்டு அவுபிங்க வெளிக்கொண்டு வந்துட்டான். அவுபிங் தன்னோட சக்தியை வெளிப்படுத்தும் அதை பார்த்து அந்த பெரிய ஹாம்ஸ்டர் பயந்துருச்சு போல. ஸோ கூட இருக்கிற ஒரு குட்டி ஹாம்ஸ்டரை சண்டைக்கு அனுப்புது. அதே சமயம் இங்க நம்ம நேஷா ஒரே ஒரு மாத்திரையை பயன்படுத்துறதுனால அதோட வீரியம் கொஞ்ச நேரம் தான் இருக்கும் போல. அவுபிங் போய் இப்ப நேஷா வந்துட்டான். சோதிக்காதீங்கடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நேஷா மறுபடியும் அந்த மாத்திரையை போடலான்ட்டு பார்த்தா அதுக்குள்ள அந்த குட்டி ஹாம்ஸ்டர் பெரிய கட்டையால நம்ம நேஷாவோட மண்டியிலே அடிக்கும் பாருங்க. அந்த மாத்திரை டப்பா பறந்து போய் குழம்பு சட்டிலே விழுந்துருது. நேஷாவும் வேற வழி இல்ல, இந்த கன்றாவியை குடிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அது மொத்தத்தையும் குடிச்சிடறான். இந்த விஷயம் தெரியாம இவ ஏதோ டம்மி பீஸ் நினைச்சுக்கிட்டு அந்த பெரிய ஹாம்ஸ்டர் அட்டாக் பண்ண வர அவுபிங் அந்த பெரிய ஹாம்ஸ்டரை செமடி அடிச்சு துவம்சம் பண்ணிடுறான். ஆனா பாவம் அவுபிங் சுத்தமா முடியல, குடிச்ச எல்லாத்தையும் வாந்தி எடுத்துறான். சோ அவுபிங் போயிட்டு இப்ப நேஷா திரும்ப வந்துட்டான். அப்ப அந்த குட்டி ஹாம்ஸ்டரும் இது என்னோட டர்ன்னு சொல்லிட்டு நேஷாவை வெளுத்து வாங்குது. அப்ப இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த டீருவும் அவனுக்கு இன்னும் பயிற்சி தேவை போல மாஸ்டர் அப்படின்னு சொல்ல, நம்ம தலக்கணும் நம்ம ஆளு சில அடி வாங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் திருப்பி அடிப்பாப்ல அப்படின்னு சொல்லி அந்த டீருவை சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க நேஷாவோ ஒரு கட்டத்துக்கு மேல அவனால சமாளிக்க முடியல, வேற வழி இல்ல, வாந்தி எடுத்ததையே திரும்பி குடிக்க வேண்டியதான்ட்டு முடிவு பண்ணிட்டான். அந்த சட்டி கிட்ட போய் பார்த்தா அந்த கொடூரத்தை பார்த்து திரும்பி வாந்தி எடுத்துறான். ஆனா அந்த குட்டி ஹாம்ஸ்டர் விடுற மாதிரியே தெரியல. நேஷாவை ஓங்கி ஒரு உதைக்க இவன் பறந்து போய் பாறை மேலேயே விழுறான். அப்ப அந்த பாறை எல்லாம் இவன் மேல சரிஞ்சு பயபோல உண்மையாலுமே இப்ப மயங்கிட்டான். அவன் மயங்கினா என்ன ஆகும், அவுபிங் வந்துருவான் இல்லையா. அந்த விஷயம் தெரியாத இந்த பெரிய மாஸ்டரும் என்னமோ பெரிய அசகாயம் சூற மாதிரி நேஷாவை அடிக்க போலான்ட்டு பார்த்தா அவுபிங் அதோட மூக்குலயே ஒரு குத்து குத்துவான் பாருங்க. வலி தாங்க முடியாம அந்த ஹாம்ஸ்டர் அழுதுகிட்டு இருக்கும். அப்ப இந்த குட்டி ஹாம்ஸ்டரும் தம்பி அப்படி ஓரமா போய் அழுவுப்பா, அண்ணா இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவுபிங் அடிக்கலான்ட்டு வருவான் பாருங்க. இந்த மாதிரி அவுபிங் விடலையே, அந்த குட்டி ஹாம்ஸ்டரை சர மாதிரி அடிச்சு துவம்சம் பண்றான். அதை பார்த்துட்டு அங்க இருக்கிற ஹாம்ஸ்டர்ஸ் எல்லாமே தெரிச்சு ஓட யூசு பேலஸோட சீடர்கள் எல்லாம் அதுங்க தப்பிச்சு போகாத மாதிரி வலை போட்டு பிடிக்கிறானுங்க. அவுபிங்கும் இவங்களை பிடிச்சிட்டு போய் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்க, அப்ப இந்த டீருவும் இவங்களை பிடிச்சிட்டு போய் நல்வழிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட முகம் ஏன் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்குன்னு சந்தேகத்துல கேட்கறான். தெய்வீக சக்தியால சில சமயம் ஆன்சமா இருப்பான், சில சமயம் அசிங்கமா இருப்பான், அதெல்லாம் நீ கண்டுக்காதன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் இவனுங்க எல்லாம் ஊர்வலத்துல போயிட்டு இருப்பானுங்க. அப்ப அதுல சில பேரு யாரா இவன் கோமாளி மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு நேஷாவை கிண்டல் பண்றானுங்க. உடனே இவனும் அவனுங்களை அடிக்க போக தலுக்கு அவனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறான். கட் பண்ணா இப்ப அப்படியே நைட் ஆயிடுச்சு. இந்த இம்மார்டல் மொட்டை இவனுங்க 2 பேத்தையும் கூட்டிக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போறான். அங்க பார்த்தா ஒரே நேர்கோட்டுல 6 நட்சத்திரங்கள் இருக்குது. ஆக்சுவலி இந்த 6 நட்சத்திரங்களோட ஒருங்கிணைப்பு ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ஒரு முறை நடக்குமா. எப்பெல்லாம் இந்த நட்சத்திரங்கள் ஒரே நேர்கோட்டுல வருதோ அப்பெல்லாம் 12 கோல்டன் இம்மார்டல்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய 12 அமரர்கள் ஆன்மீக சக்தி மூலமா தொடர்பு கொண்டு மீட் பண்ணிப்பாங்களாம். சோ அந்த மாதிரி ஒரு நாள் தான் இன்னைக்கு போல. அதனால நம்ம தலுக்கனையும் நேஷாவையும் அங்க கூட்டிட்டு போறான். தலுக்கனையும் அவங்கள ஒருத்தரா ஒரு தாமரையில உட்கார வைக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா 12
கோல்டன் இம்மார்டல்ஸும் தொடர்பு கொண்ட பிறகு இவர் தான் அந்த தெய்வீக முத்தால பிறப்பெடுத்த குழந்தையோட மாஸ்டர் தலுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறப்போ இந்த நேஜா தெனாவட்டா நின்னுட்டு இருப்பான் பாருங்க. அப்ப தலுக்கு அவன் மண்டையிலே ஒரு கொட்டு கொட்டி பெரியவங்களுக்கு மரியாதை செலுத்த சொல்றான். இப்படி இருக்க எங்க இம்மார்டல்ஸ் ரொம்ப தீவிரமா பேசிக்கிறாங்க. சீக்கிரமாவே சொர்க்கலோகத்துக்கும் நரகலோகத்துக்கும் யுத்தம் ஆரம்பிக்க போகுது. நாம இதுல ஜெயிக்க நிறைய போர் வீரர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்காக தான் கடந்த 100 ஆண்டுகளா கடினப்பட்டு 9000 இம்மார்டல் பில்ஸை நான் உருவாக்கி இருக்கேன். இதை பயன்படுத்தி சாகாவரம் கொண்ட வீரர்களை நம்மளால உருவாக்க முடியும் அப்படின்ட்டு அவன் சொல்றான். அதை கேட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவனை பாராட்டுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம அந்த 4 டிராகன்கள் கிட்ட கவனமா இருக்கணும். அவங்க இப்போதைக்கு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாலும் எந்த நேரம் வேணாலும் அவங்க நமக்கு துரோகம் பண்ணலாம். அப்படி நடந்தா அவங்கள சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ அதனால எதுக்கும் டிராகன்கள் மேல ஒரு கண்ணு வைப்போம்னு சொல்லி அந்த மீட்டிங்கை அதோட முடிக்கிறாங்க. அண்ட் அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலி நேஜாக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 அண்ணனுங்க இருக்காங்க. சோ அந்த விஷயம் நமக்கு போன பாட்டிலே தெரிஞ்சிருக்கும். ஒருத்தன் பேர் வந்து ஜின்ஜா, இன்னொருத்தன் பேரு முஜா. அவனுங்க 2 பேத்துக்கும் மாஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அதாவது நேஜா அவுபிங்க்கு எப்படி தலுக்கணும் ஷென்னு இருக்காங்களோ அந்த மாதிரி ஜின்ஜாக்கும் முஜாக்கும் 2 மாஸ்டர்ஸ் இருக்காங்க. அந்த மாஸ்டர்ஸ் 2 பேரும் இந்த 12 கோல்டன் இம்மார்டல்ஸ் சேர்ந்தவங்க போல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த 6 நட்சத்திர ஒருங்கிணைப்பு முடியறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. நேஜாவோட அண்ணனுங்க 2 பேரும் நேஜாவை பார்க்க விரும்புறாங்க. சோ அண்ணன் தம்பிங்க 3 பேரும் கொஞ்சம் தனியா பேசட்டும் அப்படின்ட்டு அவங்க சொன்னதை கேட்டு இங்க நேஜா தனியா ஓடி வந்துடுறான். அவுபிங்கும் உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்ட்டு கேட்க, இல்ல என்னோட உருவத்தை பார்த்தா உங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு தயங்குறான். அதை பத்தி நீ எதுவும் கவலைப்படாதுன்னு அவுபிங் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க. அதுக்குள்ள அந்த பயபுல தூக்க மாத்திரையை போட்டுருச்சு. சோ வேற வழி இல்லாம அவுபிங் நேஜாவோட அண்ணனுங்களை பார்க்க போறான். அப்ப இந்த டீரோவும் மூஞ்சு மரத்தை நோட் பண்றான். சோ இப்படியே நேரம் கடந்து போகுது. அந்த ஒருங்கிணைப்பெல்லாம் கலைஞ்சு போக நேஜாவோட அண்ணனுங்கெல்லாம் போயிடுறாங்க. சோ அப்ப அவுபிங்கோட கண்ணுல இருந்து தண்ணி வருது. நேஜாவும் உனக்கு என்ன ஆச்சு அவுபிங் அப்படின்ட்டு கேட்கும் போது, இல்ல உனக்கு இருக்க மாதிரி எனக்கும் 2 அண்ணனுங்க இருக்கானுங்க. உன்னோட அண்ணனுங்களை பார்த்ததும் அவங்க ஞாபகம் எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நேஜாவோட அண்ணனுங்க சொன்ன விஷயத்த சொல்றான். அவங்க முதல்ல உன்னை பத்தியும் உன்னோட அப்பா அம்மா பத்தியும் நலம் விசாரிச்சாங்க. எதிர்காலத்துல ஏதாச்சும் பிரச்சனை வந்தா தயங்காம அவங்க கிட்ட சொல்ல சொன்னாங்க. உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் உன்னோட 2 அண்ணனுங்க உனக்கு துணையா இருப்போம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்ல அதை கேட்டு நேஜா கண் கலங்குறான். பிறந்ததுல இருந்தே நான் சேட்டை பிடிச்ச பயலாதான் இருந்தேன். அப்பா அம்மாக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ஆனா என்னைக்கும் அவங்க என் மேல வச்சிருந்த பாசம் குறையல. அதே போலதான் உன்னோட அப்பாவும் உனக்காக ஒரு எல்லாத்தையும் இழக்க பார்த்தாரு. இப்படி நம்மளோட ஃபேமிலிஸ் நம்மளுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க. அவங்கள தலைநிமிர வைக்க எப்படியாவது இந்த சாகாவரத்துக்கான போட்டியில ஜெயிச்சு கடவுளா மாறி காட்டணும்ட்டு அவுபிங்கும் நேஜாவும் சபதம் எடுக்கிறானுங்க. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம நேஜா ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்திருக்கான். அங்க பார்த்தா ஒரு மாஸ்டர் அரக்க மிருகங்களுக்கு சாகாவரம் அடையறதுக்கான பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு. ஆக்சுவலி இவரை தோக்கடிக்கிறது தான் நேஜாவோட 2வது போட்டி. அப்ப அங்க போன இந்த பயலும் எத்தனை பேர் வந்தாலும் சொல்லட்டி அடிப்பான் இந்த நேஜா அப்படின்னு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்க. இவனோட குரங்கு வேத்தைய பார்த்து அந்த மாஸ்டரும் சூப்பர் பா தம்பி, உனக்குள்ள இவ்வளவு பெரிய திறமை இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா உன்னோட கண்ணு ஏன் பாண்டா கண்ணு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்க, அது பிறந்ததுல இருந்தே அப்படிதான் இவன் சொல்றான். பதிலுக்கு மாஸ்டரும் நீ மட்டும் என்னோட சீடனா இருந்திருந்தா உன்னை இப்படி ஆக விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல, அப்போ நான் உங்களை என்னோட குருவா ஏத்துக்கிட்டா என்ன அழகானவனா மாத்துவீங்களா அப்படின்ட்டு இவன் கேட்கும் போது அந்த மாஸ்டரோ முதல்ல இவனை தற்காப்பு கலையை பயிற்சி பண்ண சொல்றாரு. ஆனா இவனோ எனக்கு தற்காப்பு கலையெல்லாம் முக்கியம் கிடையாது, ஹேண்ட்ஸமா எப்படி மாறணும்ட்டு மட்டும் கத்துக் கொடுங்கன்னு சொல்லி அந்த மாஸ்டரை கடுப்பேத்தி விட்டுறான். தற்காப்பு கலை அப்படின்றது மனதையும் உடலையும் வலுப்படுத்தக்கூடிய ஒரு புனிதமான கலை. ஆனா நீயோ தற்காப்பு கலையை விட்டுட்டு அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற. இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான எண்ணம் கொண்டவன் என்னோட சீடனாவும் இருக்க முடியாது. ஒழுங்கு மரியாதையா அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடு அப்படின்ட்டு ஒரு கோவத்துல சொல்ல இங்க நேஜாவும் இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு 3 மாத்திரையை போட்டுக்கினா அவர் கூட சண்டைக்கு போறான். வெளியே வந்த அவுபிங்கும் அந்த மாஸ்டரும் தீவிரமா அந்த மூங்கில் குச்சி மேலேயே சண்டை போட்டுக்கிறாங்க. ஆரம்பத்தில் என்னமோ நேஜா ரன் முன்னாடி அந்த மாஸ்டர் அடிச்சிடறான். ஆனா அந்த மாஸ்டருக்கு மின்னல் சக்தி எல்லாம் இருக்கும் போல. சோ மின்னல் வேகத்துல மாறி மாறி அட்டாக் பண்றாரு. அவுபிங்கால சமாளிக்கவே முடியல. இருந்தாலும் எப்படியோ அவரை லாக் பண்ணிடுறான். பட் அவனையும் தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிடுறாரு. பார்த்தா தண்ணிக்குள்ளதான் அவரோட சக்தி அதிகமா இருக்கும் போல. ஏன்னா மின்சாரம் தண்ணியில வேகமா பாயக்கூடியது இல்லையா? சோ தண்ணிக்குள்ள அவுபிங்க சரமாரி அட்டாக் பண்றாரு. அவுபிங்காலையும் ஒரு கட்டத்துக்கு மேல சமாளிக்க முடியல. சோ அங்க இருக்கிற மொத்த தண்ணியையும் பனியா மாத்திடுறான். ஏன்னா பனியால மின்சாரத்தை கடத்த முடியாது. அப்ப அந்த மாஸ்டர் என்ன பண்றாருன்னா ஒரு ஸ்பெல்ல போட்டு வானத்துல விட கருமேகங்கள் சூழ்ந்து மழை பொழிய ஆரம்பிக்குது. அதே சமயம் காட்டுக்குள்ள பார்த்தா ஷென்னோட தம்பி ஷோபா இருக்கான் இல்லையா, அவன் அந்த வெளிச்சத்தை பார்த்து அப்பா எதுக்கு திடீர்னு அவரோட பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி அவரை நோக்கி ஓடுறான். சோ அப்பதான் நமக்கு தெரிய வருது இந்த மாஸ்டர் தான் ஷென்னோட அப்பா போல. ஷென்னோட அப்பாக்கும் அவுபிங்க்கும் தீவிரமா சண்டை நடந்துட்டு
வந்துட்டு இருக்கு. மழை தண்ணி பட்ட உடனே ஷென்னோட அப்பாக்கு சக்தி அதிகமாயிடுச்சு போல. சாவுபிங்க வெளுத்து வாங்கி ஒரு கட்டத்துக்கு மேல கொலை பண்ற ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. அப்பதான் ஒரு இடத்துல பாக்குறாரு, பார்த்தா அங்க யூசு பேலஸோட கொடியை வச்சுக்கிட்டு வீரர்கள் இருக்கிறாங்க. சோ அதை பார்த்துட்டு இவர் எதுவும் பண்ணாம அப்படியே இருக்க, இந்த விஷயம் தெரியாம அவுபிங் அவரோட கையை பனியா மாத்திடுறான். உடனே அந்த மாஸ்டரும் அவரோட கையை துண்டா வெட்டிடுறாரு. அவுபிங்கும் நான் உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணல, ஏன் அவசரப்பட்டு உங்களோட கையை வெட்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்க, மாஸ்டருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக அந்த அசுர விலங்குகள் அவரை சுத்தி நிக்குதுங்க. அப்ப இந்த மாஸ்டரும் நீங்க யூசு பேலஸை சேர்ந்தவங்களா அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு இந்த டீருவும் ஆமான்னு சொல்றான். சோ உடனே அந்த மாஸ்டரும் இவங்க யூசு பேலஸை சேர்ந்தவங்க, அங்க போய் ஒரு சீடனா மாறணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு நாளா நீங்க பயிற்சி எடுத்துட்டு இருந்தீங்க. சோ அமைதியா உங்களோட கட்டளைக்கு ஒத்துழைங்க அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்க, யூசு பேலஸை சேர்ந்தவங்க அந்த அரக்கர்களை சிறப்பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சோ அப்பன்னு பார்த்து ஷென்னோட தம்பி அங்க வந்து பார்க்கும்போது அவனுக்கு என்ன தோணும், அப்பா ஆபத்துல இருக்காருன்னு தோணும் இல்லையா. போதா குறைக்கு அவுபிங்கோட கையில வேற அவரோட கை இருக்குது. சோ உணர்ச்சி வசப்பட்டவன் நேஜாவை அட்டாக் பண்ண போக, சோ அப்ப நடந்த கைகலப்புல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷவ் சில பேரை கொன்னுடுறான். சோ இதை பார்த்து அந்த டீமன் ஹண்டர் டீருவும் ஆன்மீக சக்தி அம்பை பயன்படுத்தி ஷாபாவை அட்டாக் பண்ண ட்ரை பண்றப்போ குறுக்க மாஸ்டர் வந்து அந்த அடியை வாங்கிக்கிறாரு. சோ மறுபடியும் ஒரு அம்பை விட்டு இவங்களை மொத்தமா முடிச்சுக்க ட்ரை பண்றப்போ உடனே அந்த மாஸ்டர் தன்னோட மின்னல் சக்தியை பயன்படுத்தி தன்னோட மகனோட அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போக, இந்த டீருவும் சாதாரணமான ஆள் இல்லைங்க, 1000 கைகளை கொண்டு வந்து அம்பை விட சரமாரியா அவங்களை நோக்கி அம்புகள் பாயுது. பட் அதெல்லாத்தையும் தாண்டி அந்த மாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஷாபாவை காப்பாத்திடுறாரு. அவருக்கு பலத்த அடிபட்டிருக்குது, இதுக்கு மேல எங்கேயும் போக முடியாது. சோ ஷாபாவை எப்படியாவது இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு ஓட்டிடு அப்படின்ட்டு அவர் சொல்லி அனுப்ப, அந்த இடத்துக்கு டீமன் ஹண்டர் டீரு வரான். ஷாபாவை கொல்லலான்ட்டு ட்ரை பண்ணும்போது குறுக்க அவுபிங் வந்து நிக்கிறான். அவன் தன்னோட அப்பாவை காப்பாத்துறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணான், யாரா இருந்தாலும் அந்த இடத்துல அப்படிதான் பண்ணிருப்பாங்க, அவன் மேல ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு சொல்லும் போது டீரும் எதுவும் சொல்லாம அந்த இடத்த விட்டு போறான். ஸோ இப்போ அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணா சென்டாங் நகரத்தை காட்டுறாங்க. ஷென்னும் தளபதி லீக்கு வாக்கு கொடுத்த மாதிரி அவங்களுக்கு தேவையான மருத்துவ பொருட்களும் தேவைக்கு அதிகமான உணவுப் பொருட்களும் எடுத்துட்டு வந்து கொடுக்க, அதுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா நேஜாவோட அப்பா அம்மா ஷென்னை விருதுக்கு கூப்பிடுறாங்க. ஸோ ஷென்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த விருதுக்கு போறான். அந்த இடத்துல பார்த்தா அந்த வாட்டர் மான்ஸ்டர் இருக்குது. என்னன்னு பார்த்தா நேஜாவோட அப்பா அந்த வாட்டர் மான்ஸ்டருக்கு ஒரு வேலையை கொடுத்து அவங்க கூட வச்சுக்கிட்டாங்க போல. ஷென்னும் புரியாம பார்க்கும்போது அப்பதான் நேஜாவோட அப்பா சொல்றாரு, அவன் என்னதான் ஒரு மான்ஸ்டரா இருந்தாலும் அவன் ஒன்னும் கெட்டவன் கிடையாது, எல்லா மான்ஸ்டரும் கெட்டவங்க இல்ல அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட ஷென்னுக்கும் நேஜாவோட அப்பா அம்மா மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. ஸோ இப்படியே அவங்க பேசிக்கிட்டு நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு 2 காவலர்கள் ஓடி வந்து, மாஸ்டர் ஷென் உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்ல, பார்த்தா அங்க ஷாபா வந்து பாத்தீங்கன்னா அடிப்பட்ட நிலையில இருக்கிறான். டேய் தம்பி ஷாபா, உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்ட்டு ஷென்னும் கேட்கும் போது, அண்ணா அப்பாவை கொன்னுட்டாங்க, அப்பாவோட துண்டிக்கப்பட்ட கை நேஜான்ற ஒருத்தன் கையில இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஷாபா அங்கேயே இறந்து போயிடுறான். அதை கேட்டு கோவத்துல ஷென்னோட கண்கள் எல்லாம் ரத்த சவப்பா மாற அங்க சீனை கட் பண்ணி யூசு பேலஸ்ல இருக்க நம்ம நேஜாவை காட்டுறாங்க. தலுக்கணும் இம்மார்டல் மொட்டையை பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்ல, அவர் இம்மார்டல் பில்ஸை உருவாக்குறதுல ரொம்ப பிஸியா இருக்காரு, நீங்க அடுத்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில நாட்கள் ஓய்வெடுங்க அப்படின்னு சொல்ல, நேஜாவும் அதெல்லாம் தேவையில்லை, நான் இப்பவே 3வது போட்டியில கலந்துக்க தயார் அப்படின்ட்டு சொல்லும் போது, உங்களோட 3வது போட்டி வந்து ஸ்கல் மவுண்டைன்ல இருக்க மலையறைக்கு ஷிஜின்னு இவனுக்கு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த 2 பச்சை மண்டையனுக்கு வரானுங்க. சென்டாங் நகரத்துக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு அவனுங்க சொல்ல, சீன் கட் ஆகி இப்ப இவங்க எல்லாருமே சென்டாங் நகரத்துக்கு போய் பார்த்தா முழு சென்டாங்குமே சர்வநாசமாக இருக்கு. அங்க பார்த்தா எரிமலை குழம்புகள் கொட்டி கிடக்குது. நேஜா அவனோட அப்பா அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு சென்டாங் நகரத்துக்குள்ள போய் பார்க்கும்போது சென்டாங் நகர மக்கள் கொடூரமா கருகி இறந்து போயிருக்கிற காட்சிகளை பார்க்கறான். அதை பார்த்துக்கிட்டே அவன் போய் பார்க்கும்போது அங்க இவனோட அம்மாவோட செதஞ்சு போன தலைக்கவசம் கிடக்குது. அவன் அம்மா அரக்கர்கள் கூட போராடின அந்த காட்சிகள்லாம் அவனுக்குள்ள வந்து போக, அவ்வளவுதான் நேஜா உடஞ்சு போய் கதறி அழ ஆரம்பிக்கிறான். அதை பார்க்கும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கஷ்டமா இருக்கு. அதே சமயம் அங்க அந்த இம்மோர்டல் மொட்டையும் வந்துடுறான். என்னாச்சு, யாரு சென்டாங் அப்படி பண்ணது அப்படின்ட்டு அவன் கேட்கும்போது அப்ப அந்த டீமன் ஹண்டர் டீரு அவன் கவனிச்ச விஷயங்களை சொல்றான். இங்க இருக்கிற அந்த எரிமலை குழம்பையும் பெரிய நகைக்கீரலையும் பார்க்கும்போது கண்டிப்பா அந்த டிராகன்களோட வேலையா தான் இருக்கும்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு அவன் சொல்ல, ஆனா டிராகன்கள் தான் ஆழ்கடல் சிறைச்சாலையில சிறைப்பட்டு இருக்காங்களே, அவங்களால எப்படி இது பண்ண முடியும் அப்படின்ட்டு கேட்க, அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த 4 டிராகன்கள்ல ஒரு டிராகனுக்கு டெலிபோர்ட்டல் சக்தி இருக்கிற விஷயம். அப்போ நாம பயந்த மாதிரி டிராகன்கள் நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்க பண்ண துரோகத்துக்கு தக்க பதிலடி கொடுக்கணும், மத்த கோல்டன் இம்மார்டல்ஸ் கிட்ட பேசுற அளவுக்கு இப்ப நமக்கு நேரம் கிடையாது. சோ உடனடியே டீமன் ஹண்டர் படையை தயார்படுத்துங்க, அந்த டிராகன்ஸை நாம சும்மாவே விடக்கூடாது அப்படின்ட்டு இந்த இம்மார்டல் மட்டும் சொல்லிட்டு இருக்கும்போது இங்க தலுக்கணும் எதுக்காக இவனுங்க அவசரப்பட்டு இந்த மாதிரி பண்ணானுங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க, அதே சமயம் எங்க நேஜாவும் கோவத்தோட அந்த பண்ணியை நெருப்பு சக்கரமா மாத்தி வேகமா எங்கேயோ கிளம்பி போறான். அவன் டிராகன் பேலஸ் நோக்கி தான் போறான்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்க பதறும் போது டீமன் ஹண்டர் அவன் ஸ்கல் மவுண்டன் இருக்கிற திசையை நோக்கி போயிட்டு இருக்கிறத சொல்றான். அதே சமயம் இங்க நேஜாவை பார்த்தா கடும் கோவத்தோட ஸ்கல் மவுண்டனை நோக்கி போய்கிட்டு இருப்பான். அப்ப அவுபிங்கும், நேஜா முதல்ல என்ன டிராகன் பேலஸ்க்கு கூட்டிட்டு போ, அங்க போய் நான் என்னோட அப்பா கிட்ட பேசி பாக்குறேன் அப்படின்ட்டு சொல்லும் போது, உன்னோட அப்பா கிட்ட பேசினா இறந்து போன என்னோட அப்பா அம்மா திரும்பி வந்துருவாங்களா, முதல்ல உனக்கான உடலை உருவாக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு உன்னோட அப்பனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் நேரம் அந்த ஸ்கல் மவுண்டனுக்கு போறான். அங்க பார்த்தா அந்த டீமன் குவீன் கண்ணாடி முன்னாடி நின்று இந்த உலகத்திலேயே யார் அழகானவ
அப்படின்னு கேட்கும்போது அந்த கண்ணாடியும் பச்சையா நீங்க தான் அழகா இருக்கீங்கன்னு புழுவின் இருக்குது. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம நேஷா வந்துட்டான். அந்த மலை அறைக்கு கூட பயங்கரமா சண்டை போடுறான். அதுலயும் ஒரு கட்டத்துல அந்த மலை அறைக்கிய சுக்குநூறா உடைச்சு தள்ளிடுறான். என்னடா அவ்வளவு சீக்கிரமா அவளை போட்டு தள்ளிட்டானான்னு பார்த்தா அந்த ஒட்டுமொத்த மலையும் அந்த மலை அறைக்கு தான் போல. உடனே அந்த மலையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரக்கியா மாறி நேஷாவை தரையோட தரையா நசுக்கி கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது நம்ம தலைவன் அவனோட ஒட்டுமொத்த சக்தியையும் பயன்படுத்தி மிகப்பெரிய ராட்சச நெருப்பு தாமரையை உருவாக்கி அவ்வளவு பெரிய மலையவே சுக்குநூறா உடைச்சு தள்ளிடுறான். இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அங்க தலுக்கனும் அந்த டீமன் ஹண்டர் டீருவும் வராங்க. இவன் எவ்வளவு சீக்கிரமா அந்த மலை அறைக்கி அழிச்சதை பார்த்து ஆச்சரியப்படுறானுங்க. அப்ப அந்த மலை அறைக்கி குட்டியா மாறி அந்த இடத்த விட்டு தப்பிக்க முயற்சி பண்றப்போ தலுக்கன் ஒரு கூண்டுக்குள்ள அதை போட்டு அடைச்சிடறான். இங்க நேஷாவை பார்த்தா அளவுக்கு மீறின சக்தியை பயன்படுத்துறதுனால அவனோட உடம்புல அங்கங்க விரிசல்கள் விட்டுருக்குது. இதுக்காக தான் அவனோட சக்தியை அளவுக்கு மீறி பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் சக்தி அதிகமா பயன்படுத்தி இருந்தா அவுபிங்கோட உடல் எப்படி அழிஞ்சு போச்சோ அதே மாதிரி நேஷாவோட உடம்பும் அழிஞ்சு போயிருக்கும். அப்ப இந்த டீமன் ஹண்டர் டீருவும் நாம வரும்போது நெருப்பு சக்தியை பார்த்தோமே, ஆனா நேஷாக்குள்ள இருக்கிறது பனியன் சக்தி தானே அப்படின்னு அவன் சந்தேகத்துல கேட்கும்போது யாரு சொன்னா அவனுக்குள்ள இருக்க அந்த தெய்வீக முத்து கேயாஸ் முத்துக்குள்ள இருந்து பிறப்பெடுத்ததுனால நெருப்பு பனி இதோட ரெண்டு சக்தியும் அதுக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு தலுக்க சமாளிக்கும் போது இல்ல மாஸ்டர் இந்த இடத்துல என்னால ஒரு டீமானிக் எனர்ஜியை உணர முடியுது அப்படின்னு அவன் சொல்லும் போது அது இந்த மலை அரக்கியோட சக்தி தான் சொல்லிட்டு தலுக்க சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் இப்ப அவன் அந்த 3 போட்டியிலையும் ஜெயிச்சதுனால அந்த இம்மார்டல் மொட்டை கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அப்ப அந்த மொட்டையும் அவனுக்கு வாழ்த்து சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஒரு மந்திரத்தை போட்டு சாகா வரதுக்கான பேட்சை நேஷா கிட்ட கொடுக்குறான். இப்ப நீயும் ஒரு இம்மார்டல் ஆயிட்ட, சோ உனக்கு ஒரு பரிசு காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை யூசு பேலஸோட புதையல் அறைக்கு கூட்டிட்டு போறான். இங்க இருக்க பொக்கிஷத்துல ஏதாவது ஒண்ணு நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல இவன் யோசிக்காம எனக்கு புனித துளி வேணும்னு கேக்குறான். சரி நம்ம கேட்டதை அவன் கிட்ட கொடுத்துட்டு இந்த இம்மார்டல் மொட்டையை அந்த யூசு பேலஸ் கடியில இருந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான தியான் யுவான் கடாயை வெளிக்கொண்டு வரான். அப்படியே ஒட்டுமொத்த டீமன் ஹண்டர் படையையும் ஒண்ணு திரட்டிக்கின்னு டிராகன் பேலஸ் நோக்கி கிளம்பலான் இருக்கும் போது நேஷா அந்த மாதிரி நீங்க முன்ன போங்க, சென்டாங்ல முடிக்க வேண்டிய சில முக்கியமான வேலைகள் எனக்கு இருக்கு, அதை முடிச்சிட்டு சீக்கிரமாவே நாங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி சென்டாங்க்கு போறாங்க. புனித துளியை பயன்படுத்தி வாடி போன அந்த புனித தாமரையை மீண்டும் மலர வைக்கிறாங்க. அப்ப நேஷாவும் அவுபிங் கிட்ட உனக்கு கொடுத்த வாக்கை நான் நிறைவேற்றிட்டேன், இதுக்கப்புறம் நாம நண்பர்கள் கிடையாது விரோதிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு டிராகன் அரசரை பழிவாங்க டிராகன் பேலஸ் நோக்கி போய்கிட்டு இருக்கான். அவனை தடுக்க ஆத்மாவா இருக்க அவுபிங்க முயற்சி பண்ணும்போது குறுக்க தலுக்க அவனை வழிமறிச்சு நேஷாக்கு உன்னோட உடலை நான் மீண்டும் உருவாக்கி கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கேன், அதை என்ன செய்ய விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பூமியை பொழந்துக்கிட்டு அந்த வாட்டர் மான்ஸ்டர் வெளியே வர்ற மாதிரி காட்டுறாங்க. சோ இப்போ அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணா டிராகன் பேலஸை காட்டுறாங்க. டிராகன் பேலஸ்க்கு மேல இருக்கிற அந்த தண்ணி எல்லாமே விலகி நிக்குது. இதை உணர்ந்த டிராகன் அரசரும் சந்தேகப்பட்டு வெளியே வந்து பார்த்தா அங்க அந்த இம்மார்டல் மொட்டையை ஒட்டுமொத்த டீமன் ஹண்டர்ஸ் படையோட நின்னுட்டு இருக்கிறான். அப்ப அந்த மொட்டையும் உன்னோட தப்பு நீ ஒத்துக்கிறியா டிராகன் கிங் அப்படின்னு கேட்கும்போது எங்க டிராகன் அரசரும் ஒருவேளை அவுபிங் பத்தின உண்மை தெரிஞ்சிருச்சோன்னு தப்பா நினைச்சுக்கிறாரு. சோ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, ஆனா என்னோட மகனை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லும் போது எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத டிராகன் கிங், எவ்வளவு தைரியம் இருந்தா சுப்ரீம் லார்டு கொடுத்த உத்தரவையும் மீறி வெளியே வந்ததோட இல்லாம சென்டாங் நகரத்தையும் அழிச்சிருப்பீங்க, அதுக்கான தண்டனையை கண்டிப்பா நீங்க அனுபவிச்சே தீருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிராகன் பேலஸ்க்கு மேல அந்த மிகப்பெரிய தியான் யுவான் கடாயை கொண்டு வரான். அது தனித்தனி பாகமா பிரிஞ்சு அந்த ஒட்டுமொத்த டிராகன் பேலஸையுமே கவர் பண்ணுது. அதே சமயம் எங்க டிராகன் அரசருக்கும் இங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு ஒண்ணுமே புரியல. சோ உடனே கீழே போயிட்டு மத்த டிராகன்கள் கிட்ட சென்டாங் நகரத்தை என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்க தானே ஷென்னோட உத்தரவை பின்பற்ற சொன்னீங்க, அதை தான் நாங்க செஞ்சோம், கடந்த காலத்தை மாத்த முடியாது, சோ நிகழ்காலத்துல என்ன பண்ண முடியும்னு யோசிங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த தியான்யான் கடாய் ஒட்டுமொத்த டிராகன் பேலஸையுமே அப்படியே தூர்வாரிக்கிட்டு இருக்குது. சோ உடனே டிராகன் அரசரும் மத்த டிராகன்கள் கிட்ட நான் மேல போய் சண்டை போட போறேன், சோ அரக்கர்கள் தப்பிச்சு போகாத மாதிரி நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இவர் மேல போயிட்டு அந்த இம்மார்டல் மொட்டையை தன்னோட முழு சக்தியை பயன்படுத்தி தாக்க போறப்போ குறுக்க கிரேனாவும் டீமன் ஹண்டர் டீருவும் வந்து தடுக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க கீழே டிராகன் அரசரோட சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அரக்கர்களை பார்த்து உங்களோட பழிவாங்கலுக்கான சரியான நேரம் இதுதான், பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்ல இந்த டிராகன் பேலஸ்க்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய தூண் ஒண்ணு இருக்கும். அந்த தூண்ல தான் இந்த அரக்கர்களோட சங்கிலி எல்லாம் கட்டப்பட்டு இருக்கும். உடனே அரக்கர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த தூணை மேல் நோக்கி தள்ள ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் டிராகன்களும் அரக்கர்கள் தப்பிச்சு போகாத மாதிரி அந்த சங்கிலியை கீழ் நோக்கி இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்க டிராகன் அரசரும் ஒரே சமயத்துல கிரேனாவையும் டீமன் ஹண்டர் டீருவையும் சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் கிரேனா சூறாவளியால டிராகன் அரசரை தடுத்து நிறுத்த, இன்னொரு பக்கம் டீமன் ஹண்டர் டீருவும் சரமாரியா அம்புகளால தாக்கிட்டு இருக்கிறான். ஆனா இவங்க ரெண்டு பேத்தாலையும் டிராகன் அரசரோட சக்திக்கு ஈடு கொடுக்க முடியல. சோ அவர் ஒரு மிகப்பெரிய வால் தாக்குதலை பயன்படுத்தி இவங்க ரெண்டு
ரெண்டு பேத்தையும் பறக்க விட்டுறாரு. அடுத்து அந்த இம்மார்டல் மட்டையை தாக்கலான்ட்டு போகும்போது எங்க இருந்தோ அந்த எரிக்கல் சீறி பாஞ்சுக்கிட்டு டிராகன் அரசரை தாக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம நேஷா கடுங்கோவத்தோட டிராகன் அரசரை எதிர்த்துட்டு இருக்கான். அவனை பார்த்த டிராகன் அரசரும் உன்னோட சக்தியை வெளிப்படுத்தினா அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடாதா அப்படின்னு கேட்கும்போது, எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட சென்டாங்க அழிச்சிருப்ப, பதிலுக்கு உன்னோட சாம்ராஜ்யத்தை அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேஷாவும் டிராகன் கிங்கும் ஒரு கோர யுத்தத்துல கள இறங்குறாங்க. இன்னொரு பக்கம் கீழே அந்த அரக்கர்களை பார்த்தா அந்த மிகப்பெரிய தூணையை தகர்த்தெறிஞ்சிட்டு தப்பிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிராகன்களும் அவங்கள தப்பிக்க விடாம போராடிக்கிட்டு இருக்க அரக்கர்களுக்கும் டிராகன்களுக்கும் கடுமையான யுத்தம் ஆரம்பிக்குது. அதே சமயம் இந்த இம்மார்டல் மொட்டையன் இருக்கிறான் இல்லையா, அவன் என்ன பண்றான் அப்படின்னா டிராகன் பேலஸை சுத்தி தனித்தனி பாகமா இருக்க அந்த தியான்யுவான் கடாய அப்படியே ஒண்ணு சேர்த்து அந்த ஒட்டுமொத்த டிராகன் பேலஸையும் அள்ளிடுறான். இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, இன்னும் இவங்க ரெண்டு பேரும் தீவிரமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுலயும் ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேரும் தன்னோட முழு சக்தியை பயன்படுத்தி நேருக்கு நேரா மோத ஒரு மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட்டு டிராகன் அரசர் பறந்து போய் அந்த கடாய்க்குள்ளேயே விழுந்துறாரு. அவர் விழவும் அந்த கடாய் மூடவும் நேரம் கரெக்டா இருக்கும். அதே சமயம் இங்க நேஷாவை பார்த்தா அதிகமான சக்தியை வெளிப்படுத்தினதுனால அவன் உடம்புல இருக்கிற விரிசல்கள் இன்னும் அதிகமாக இருக்கு. பட் அது எதையும் கண்டுக்காத அந்த இம்மார்டல் மட்டையும் நேஷா கிட்ட போயிட்டு டிராகன் கிங்கால கூட உன்னோட சக்திக்கு ஈடு கொடுக்க முடியலன்னு சொல்லி பாராட்டுறான். அதோட இல்லாம இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன், இவனுங்களை ஒரு பவர்ஃபுல்லான இம்மார்டல் பில்லா மாத்தி உன்னோட அப்பா அம்மா சாவுக்கு பழி தீக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கான மந்திரத்தை போட ஆரம்பிக்கிறான். இங்க நேஷாவும் என்னதான் அப்பா அம்மா சாவுக்கு பழி வாங்கி இருந்தாலும் அதுக்காக அவனால சந்தோஷப்பட முடியல. அவன் அப்பா அம்மா கூட இருந்த பழைய நினைவுகளை நினைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுல அவன் அப்பா அம்மா அவனை கூப்பிடுற மாதிரி இருக்கும், ஆனா அந்த சத்தம் ரியலாவே அவனை கூப்பிடுற மாதிரி இருக்கவும் கண்ணை தொடச்சிட்டு பார்த்தா உண்மையாலுமே நேஷாவோட அப்பா அம்மா ஓபிங் தலுக்கன் இவங்க எல்லாரையும் அவனை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து தகைச்சு போய் நின்றுட்டு இருக்கான். அவனால பேசக்கூட முடியல. அப்ப அவன் கிட்ட வந்த அப்பா அம்மாவும் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு பதறி போறதை பார்த்து நேஷா கதறி அழ ஆரம்பிக்கிறான். இனிமே என்னால உங்களை பார்க்கவே முடியாதோன்னு நான் நினைச்சிட்டேன்னு சொல்லிட்டு நேஷா கதறி எழுதிட்டு இருக்கும் போது அப்பதான் நேஷாவோட அப்பா சொல்றாரு, நம்ம நகரத்தை அழிச்சது வேற யாரும் இல்ல, இந்த இம்மார்டல் மொட்டையன் ஊலியாங் தான் அப்படின்ட்டு ஒரு ட்விஸ்டை ரிவீல் பண்ணுவாரு பாருங்க. இப்படி ஒரு ட்விஸ்டை நம்ம யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அப்பதான் அங்க உண்மையாலுமே என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. ஷென்னோட தம்பி ஷாபாவ் இறந்த சோகத்துல ஷென்னும் இருக்கும்போது திடீர்னு வானத்துல இருந்து வந்த ஒரு மர டிராகன் சென்டாங் நகரத்தை அழிக்க பாக்குது. உடனே அந்த பச்சை மண்டையனுங்க ஷீல்டா போட்டு தடுக்க பாக்குறானுங்க. பட் அதையும் உடைச்சு தள்ளிட்டு இவங்களை அட்டாக் பண்ண வர குறுக்கு அந்த 3 டிராகன்களும் மாசா வந்து நெருப்ப கக்கி அட்டாக் பண்ண அந்த மர டிராகன் சுக்குநூறா சதிஞ்சு போயிடுது. அப்பதான் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த இம்மார்டல் மட்டையும் ஊலியாங்க இருக்கிற விஷயமே தெரிய வந்திருக்கும். இம்மார்டல் மட்டையும் டே ஷென்னு டிராகன்கள் கூட சேர்ந்து நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அதை நான் தான் என் வாங்கிட்ட கேட்கணும், நேஷா தேவையில்லாம என்னோட அப்பாவை அட்டாக் பண்ணிருக்க மாட்டான், நீ தான் அவனை அனுப்பியிருப்ப அப்படின்ட்டு சொல்லும் போது என்ன வளரிட்டு இருக்கன்ட்டு மொட்டையன் கேட்கறான். சும்மா நடிக்காத ஊலியாங், என்னோட தம்பி ஷாபாவோட உடம்புல உன்னோட மூத்த சீடன் டீரு தாக்கன அடையாளம் இருக்கு, நீ உத்தரவு கொடுக்காம அவங்க அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. அது போக ஒரு கீழ்த்தரமான எண்ணத்தோட சென்டாங்க அட்டாக் பண்ணி அந்த பழியை டிராகன்கள் மேல போட பாக்குற, இது மூலியமா ஏதோ ஒரு கொடூரமான காரியத்தை பண்ண பிளான் பண்றேன்னு மட்டும் எனக்கு தெரியும்னு ஷென் சொல்ல, பரவாயில்லையே ஷென், புத்திசாலியா தான் இருக்க, ஆனா இதெல்லாத்தையும் கண்டுபிடிச்சாலும் உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு கேட்கும் போது திடீர்னு அந்த 3 டிராகன்களும் இம்மார்டல் மொட்டையங்கிட்ட போகுதுங்க. அவங்க கிட்ட போயிட்டு ஒரு டீல போடுதுங்க. இந்த மாதிரி எங்களை ஆழ்கடல் சிறைச்சாலையில இருந்து நீங்க விடுவிச்சா நாங்க உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறோம், கூடவே அந்த தெய்வீக முத்தோட ரகசியத்தை பத்தியும் சொல்றோம் அப்படின்ட்டு சொல்ல, சரி நான் அந்த இம்மார்டல் மொட்டையும் ஒத்துக்கிட்டு அந்த டிராகன்களோட சங்கிலியை விடுவிக்கிறான். அண்ட் அதுங்களா அந்த மொத்த சென்டாங்கையுமே அழிக்க சொல்ல, இந்த நம்பிக்கை துரோகிகளோட செயலை பார்த்து ஷென்னு நேஷாவோட அப்பா அம்மா அந்த வாட்டர் மான்ஸ்டரை கூட்டிக்கின்னு அந்த இடத்தை விட்டே தப்பிச்சு போறான். அப்பதான் ஒரு இடத்துல சண்டை போடும் போது அவங்க தலைக்கவசம் கீழே விழுந்திருக்கும். ஆனா ஷென் புத்திசாலித்தனமா நேஷாவோட அப்பா அம்மாவை ஒரு மறைவான இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு வாட்டர் மான்ஸ்டர் கிட்ட இவங்க 2 பேத்தையும் சிலையா மாத்திட்டு நீ போய் அண்டர் கிரவுண்ட்ல ஒளிஞ்சுக்கோ, காத்திருந்து சரியான நேரம் வந்த பிறகு இவங்களை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷென்னும் இதுக்கப்புறம் எனக்கு இழக்கிறதுக்கு வேற எதுவும் இல்ல, சாகர வரைக்கும் போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷென் அத்தனை பேத்தையும் தனியா எதிர்க்க போறான். இந்த சீனை பார்க்கும்போது நம்மள அப்படியே மெய்சில் இருக்க வச்சிரும். இவ்வளவு நேரமா ஷென்னை நம்ம வில்லன் அப்படின்ட்டு நினைச்சிருந்தோம், ஆனா கடைசியில இப்படி பண்ணுவான் அப்படின்ட்டு நாம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். ஆனா டிராகன்களும் அரக்கர்களும் சேர்ந்து சென்டாங் நகரத்தை அழிச்சிட்டாங்க. மக்கள் அந்த தீக்கு பலியாகி கொடூரமா கருகி இறந்து போயிட்டாங்க. இந்த உண்மையை சொல்லிட்டு இன்னொரு அதிர்ச்சிகரமான விஷயத்தையே சொல்றாங்க. வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் யூசு பேலஸ் கூட்டிட்டு போற அரக்கர்களை திருத்தி நல்வழிப்படுத்துறாங்கன்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா இந்த இம்மார்டல் மொட்டையன் அந்த அரக்கர்களை தியான்யுவான் கடாய்க்குள்ள போட்டு இம்மார்டல் பில்ஸா மாத்திட்டு இருக்கான் அப்படிங்கிற உண்மையை சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு கேடு கட்டவனுக்கு தான் நீங்க ஆதரவா இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்ல, அதை கேட்டவனுங்க வில்லனுக்கு எதிராக திரும்புவானுங்கன்னு பார்த்தா எங்க மாஸ்டர் எது செஞ்சாலும் சரியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்றானுங்க. அவுபிங்கும் என்னோட அப்பாவை வெளியே விடுங்க அப்படின்ட்டு சொல்லி சண்டைக்கு போக கிரேனாவும் டீமன் ஹண்டரும் அவனை எதிர்க்கிறாங்க. அவங்கள அவுபிங் சமாளிச்சுக்கிட்டு இருக்க இங்க நேஷாவும் டிராகன் அரசரை நான் தப்பா நினைச்சிட்டேன், அவரை காப்பாத்தியே தீரணும்னு சொல்லிட்டு இவனும் சண்டைக்கு போறான். இவனுங்க 2 பேத்தையும் சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச டீமன் ஹண்டரும் விண்ணை கிழக்கும் நகத்தை பயன்படுத்தி தியான்யுவான் கடாய்க்குள்ள கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு மிகப்பெரிய போர்ட்டலை உருவாக்குறான். அப்ப அந்த டிராகன்களும் நாங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு, வேற வழி இல்லாம தான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு
அப்படின்னு சொல்லிட்டு போக அவங்க பின்னாடியே அந்த அரக்கர்களும் தப்பிக்க முயற்சி பண்றப்போ சடனா அந்த போர்ட்டல் க்ளோஸ் ஆயிடுது. அப்பதான் அந்த அரக்கர்களுக்கு டிராகன்கள் இவங்கள பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிற உண்மையே தெரிய வருது. வெளியே வந்த டிராகன்களும் மனித ரூபத்துக்கு மாறி நேஜா ஆபிங் கூட சண்டை போட நம்ம பயலும் சும்மா இல்லைங்க பயங்கரமா சமாளிச்சு சண்டை போட்டு இருக்கானுங்க. அப்ப குறுக்கு அந்த டிராகன் குயின் வந்து அங்கங்க போர்ட்டல்ஸ் உருவாக்கி தன்னோட சகோதரர்களை பயன்படுத்தி பயங்கரமா தாக்குதல் பண்றா. இவனுங்களும் எப்படியோ சமாளிச்சுட்டு இருப்பானுங்க. அப்பதான் ஆபிங் நேஜாவோட விரிசல்கள் அதிகமாகிட்டு இருக்கிறத கவனிக்கிறான். சோ உன்னோட சக்திகளை கம்மியாவே பயன்படுத்த அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அந்த கிரேனாவையும் டீமன் ஹண்டரையும் நம்ம தலுக்க நேஜாவோட அப்பா அம்மா அப்படின்னு இவங்க 3 பேருமே சேர்ந்து சமாளிச்சுட்டு இருக்காங்க. எங்க நேஜாவும் ஆபிங்கும் இவனுங்களை எப்படியே விட்டா சமாளிக்க முடியாது. சோ ஒரு புது யுக்தியை தான் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நெருப்பு பனி சக்தியை பயன்படுத்தி அந்த இடத்தையே புகமூட்டமாக்கிடுறானுங்க. அண்ட் போன பாட்டிலேயே நேஜா உருவத்தை மாத்திர மந்திரத்தை கத்துக்கிட்டு இருந்திருப்பான். அதை பயன்படுத்தி நேஜாவும் ஆபிங்கும் தன்னோட உருவத்தை அந்த 2 கெட்ட டிராகன்கள் மாதிரி மாத்திக்கிறானுங்க. அந்த ரெட் டிராகன் கிட்ட வயலட் டிராகன் மாதிரியும் வயலட் டிராகன் கிட்ட ரெட் டிராகன் மாதிரியும் நடிச்சு அவனுக்கு 2 பேத்தையும் முட்டாளாக்கி தந்திரமா தோக்கடிச்சிட்டானுங்க. இதுக்கடையில அந்த மொட்டை வில்லப்பாயிலும் மந்திரத்தை போட்டு அந்த கடாய்க்குள்ள புனித நெருப்பை பத்த வச்சு விட்டான். அதை பார்த்து மத்த அரக்கர்கள் எல்லாம் பயந்துட்டு இருக்க ஆக்டோபஸ் மண்டையனும் நாமெல்லாம் எரிமலையிலேயே ஸ்விம்மிங் அடிச்சவங்க இந்த தம்மா துண்டு நெருப்புக்கெல்லாம் பயப்படலாமான்னு சொல்லிட்டு அதை தொட்டு பாப்பான் பாருங்க. பொசுக்கிட்டு அவனோட டென்டிகிள்ஸ் வெந்து போயிடுச்சு. ஏன்னா புனித நெருப்பு யாராலையும் தாங்க முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்தது. அதே சமயம் இங்க மேல நேஜாவும் ஆபிங்கும் வில்லனை தாக்க போக அவன் அசால்ட்டா இவனுங்களை தடுத்து இதயமுல் சாபம் அப்படிங்கிற ஒரு சாபத்தை போட்டு விட்டுறான். சோ உடனே அவனுக்கு உடம்புல ஆயிரக்கணக்கான முற்கள் ஏறுது. அதனால இவனுங்களால கொஞ்சம் கூட அசைய முடியல. இதை கவனிச்ச தலுக்கணும் அவ்வளவு சீக்கிரமா இந்த மந்திரத்தை போட முடியாதே அப்படின்ட்டு யோசிக்கும் போதுதான் சாகாவரத்தை கொடுக்கும் போது எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து அந்த மந்திரத்தை போட்டிருக்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். உடனே வில்லனும் நேஜாவோட அப்பா அம்மா தலுக்க இவங்க எல்லாத்தையும் லாக் பண்ணி தலுக்கனை தவிர மீதி எல்லாத்தையும் அந்த கடாய்க்குள்ள போட்டு லாக் பண்ணிடுறான். டிராகன் அரசரும் தன்னோட நீர் சக்தியை பயன்படுத்தி அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத மாதிரி தரையிறங்குறாரு. தன்னோட மகனை பார்த்த சந்தோஷத்துல அவனை போய் கட்டி பிடிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா அந்த முற்கள் அவரை குத்திருது. சரின்னு முதல்ல நேஜாவோட அப்பா அம்மாவோட கட் பண்ணிட்டு அடுத்து தன்னோட வாளை அங்க இருக்கிற ஒரு லாக்கருக்குள்ள சொருகி மொத்த அரக்கர்களையும் ரிலீஸ் பண்ணிடுறாரு. அதே சமயம் இங்க மேல நம்ம தலுக்கனையும் இம்மார்டல் மொட்டையனையும் காட்டுறாங்க. ஆக்சுவலி இந்த இம்மார்டல் மொட்டையை தலுக்கனை மட்டும் ஏன் எதுவும் பண்ணாம இருக்கான் அப்படின்னா தலுக்கன் வேற யாரும் இல்லங்க அந்த இம்மார்டல் மொட்டையனோட தம்பி. அப்ப தலுக்கனும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கொடூரத்தை பண்ணிட்டு இருக்கிற இது ரொம்ப தப்புனா அப்படின்ட்டு சொல்லும் போது முட்டாள் தலுக்கனே நம்ம சான்ஸ் செக்ட சேர்ந்தவங்க மட்டும்தான் அதிக சக்தி வாய்ந்தவர்களாகவும் அதிகார மிக்கவர்களாகவும் இருக்கணும். மத்த நாய்கள்லாம் நமக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப செல்ஃபிஷா பேசிட்டு இருக்கிறான். அதே சமயம் எங்க அரக்கர்கள்ல ஒருத்தன் இம்மார்டல் பில்லா மாறினதை பார்த்து பதறி போக டிராகன் அரசரும் எல்லாரும் உங்களோட மனதை ஒருநிலைப்படுத்தி ஆன்மீக சக்தியை வலுப்படுத்துங்க அப்பதான் உங்களால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்ல அதன்படி எல்லாரும் செய்யறாங்க. இப்ப அவங்களோட உயிர் சக்தி மெதுவா வெளியேற ஆரம்பிக்குது. ஆனா நேஜாவோட அம்மாக்கு ஆல்ரெடி அடிபட்டு இருக்கிறதுனால அவங்களோட உயிர் சக்தி வேகமா வெளியேற ஆரம்பிக்குது. அப்ப நேஜாவும் அம்மா உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த டைம்ல கூட தன்னை பத்தி கவலைப்படாம கண்ணா என்னை பத்தி கவலைப்படாத உன்னோட மனதை ஒருநிலைப்படுத்து அப்படின்னு தன்னோட மகனோட நலனை பத்தியே சொல்லிட்டு இருக்காங்க. டிராகன் அரசரும் கவலைப்படாதீங்க லேடியின் என்னோட கணிப்பு படி நேஜாக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா அவனுக்குள்ள இருக்க அசுரம்பத்தோட நெருப்பு சக்தியும் இங்க இருக்க புனித நெருப்போட நெருப்பு சக்தியும் ஒண்ணுதான். சோ இந்த தியான் யுவான் கடாயால நேஜாவை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு வில்லன் ஆத்ம ரூபத்துல வரான். சரிதான் ஆனா அவனை அழிக்க என்கிட்ட வேற ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷ மாத்திரையை எடுத்து நேஜா கிட்ட நீட்டுறான். இதை மட்டும் நீ எடுத்துக்கோ உன்னோட அப்பா அம்மாவை நான் காப்பாத்துறேன் அப்படின்ட்டு சொல்ல நேஜாவும் தன்னோட அப்பா அம்மாவை காப்பாத்த அந்த மாத்திரையை சாப்பிட தயாராயிட்டான். அப்ப சடனா அந்த மாத்திரையை பிடுங்கி நேஜாவோட அம்மா தூக்கி எரிஞ்சிடறாங்க. சி அப்பா அம்மாவை காப்பாத்துறேன்னு சொல்லி ஒரு குழந்தையோட உயிரை காவு வாங்க பாக்குறியே நீ எல்லாம் ஒரு கடவுளா நீ எல்லாம் ஒரு மனுஷனாவே இருக்க தகுதி இல்ல அப்படின்னு நேஜாவோட அம்மா கண்டமணிக்கு அவனை திட்டி விட்டுறாங்க. நேஜாவோட அப்பாவும் கண்ணா எங்களுக்காக உன்னோட உயிரை நீ தியாகம் பண்ண தேவையில்ல உன்னை இழந்துட்டு எங்களால மட்டும் எப்படி நிம்மதியா வாழ முடியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும் போது இம்மார்டல் மட்டும் இது இல்லனா என்ன இவன் அழிக்க எனக்கு 100 வழிகள் தெரியும் அப்படின்னு சொல்லி மறைஞ்சு போயிடுறான். நேஜாவும் உங்களை காப்பாத்த கடைசி வாய்ப்பும் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கதறி எழுதிட்டு இருக்கான். அப்ப அம்மா அவன் கிட்ட எங்களுக்கு உன்னோட உயிர் தான் கண்ணா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முற்களை எதையும் பொருட்படுத்தாம அவனை கட்டி அணைக்கிறாங்க. உங்களுக்கு வலிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுட்டு இருக்கும் போது அந்த வலிய ஒரு பொருட்டா கூட பார்க்காம கடைசியா ஒரு முறை தன்னோட மகனை கட்டி அணைக்கிறாங்க. நேஷாவும் நான் ஒரு உதவாக்காரன் உங்களை என்னால காப்பாத்த கூட முடியல அப்படின்னு கதறி அழுதுட்டு இருக்கும் போது நீ பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் உன்னை பார்த்து நான் சந்தோஷப்பட்டு தான் இருக்கிறேன். நீ அசுரனா இருந்தாலும் சரி இல்ல சாகாவரம் பெற்ற கடவுளா இருந்தாலும் சரி எதை பத்தியும் எனக்கு கவலை கிடையாது. நீ என்னோட குழந்தை அம்மா உன்னை என்னைக்குமே நேசிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது காத்தோட காத்தா கரைஞ்சு போய் இம்மார்டல் பில்லா மாறிடுறாங்க. இந்த காட்சியை பார்த்து அங்க இருக்க எல்லாருமே கண் கலங்குறாங்க. அவங்களுக்கு அப்படி இருக்குன்னா நேஷாவை சொல்லவே தேவையில்ல. கட்டுப்படுத்த முடியாத ஆவேசத்தை அவன் வெளிப்படுத்த அந்த சாபத்தை பத்தி கூட பொருட்படுத்தாம தன்னோட ஃபுல் ஃபார்முக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ட்ரை பண்ணுவான் பாருங்க. அப்ப அந்த முள்ள கிழிச்சுக்கிட்டு அப்படியே அவனோட உடம்பு அப்படியே வெளியே வந்துருது. அவ்வளவுதான் நேஷா செத்துட்டான் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த தியான் யுவான் கடாய்க்குள்ள இருக்கிற புனித நெருப்பு எல்லாமே ஒண்ணு சேர்ந்து நம்ம நேஷாக்கு மீண்டும் ஒரு புதிய உடலை
கொடுக்கும் பாருங்க. அவ்வளவுதான், அதை பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. டிராகன் அரசரும் இதுதான் நேஷாவோட முழு அவதாரம், புனித நெருப்பு அவனுக்கான உடலை மீண்டும் உருவாக்கி கொடுத்திருக்கு அப்படின்ட்டு சொல்ல, நேஷா அவன் அம்மாவோட இம்மார்டல் பில்லை அவங்க அப்பா கிட்ட பத்திரமா வச்சுக்க சொல்லிட்டு அவுபிங் கிட்ட போயிட்டு எனக்கு உதவி பண்ண நண்பா அப்படின்ட்டு கையை கொடுக்க, அந்த புனித நெருப்பு அவுபிங்கோட உடம்புக்குள்ள ஊடுருவி அந்த முற்கள் எல்லாத்தையும் அப்படியே சதைச்சு தள்ளிடுது. அவ்வளவுதான், சும்மாவே இவனுக்கு ரெண்டு பேத்தையும் தடுக்க முடியாது. இதுல கடும் கோபத்தோட இவனுக்கு ரெண்டு பேரும் மேல போயிட்டு அந்த தியானிவான் கடாயோட மூடியில அடிப்பானுங்க பாருங்க. அந்த ஃபோர்ஸ்க்கு அந்த புனித கடாயோட மூடியே அப்படியே மேல் நோக்கி எழும்ப ஆரம்பிக்குது. அதை பார்த்த வில்லனும் இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த தியானிவான் கடாய்க்கு மேல ஒரு மிகப்பெரிய ராட்சச மரத்தை உருவாக்குறான். டீமன் ஹண்டர்ஸும் அது மேல நின்னுக்குன்னு அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அழுத்தத்தை தாங்க முடியாம நம்ம ரெண்டு ஹீரோஸும் கொஞ்சம் கொஞ்சமா கீழ் நோக்கி வந்துட்டு இருக்க, அதை பார்த்த அரக்கர்களும் டிராகன்களும் நம்மளோட உயிரே போனாலும் சரி சாகர வரைக்கும் இவனுங்களை எதிர்த்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோஸ்க்கு சப்போர்ட்டிவா அந்த தூணை மேல் நோக்கி தள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் டீமன் ஹண்டர்ஸ், இன்னொரு பக்கம் நம்ம நேஷா டீம் அப்படின்னு இந்த ரெண்டு படைகளும் அப்படியே நெருக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்க, அந்த பிரஷரை தாங்க முடியாம அந்த புனித பாத்திரமே வெடிச்சு சதுரிடுது. இப்ப அரக்கர்கள் எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. அதை பார்த்து இந்த வில்லப்பாயலும் இப்பதாங்க தன்னோட சுயரூபத்தையே வெளிப்படுத்துறான். கிழட்டு பையன் திடீர்னு ஹல்க் மாதிரி மாறி கொடூரமா நின்று இருக்க, ஒரு பக்கம் பார்த்தா அரக்கர்கள், இன்னொரு பக்கம் பார்த்தா டீமன் ஹண்டர்ஸ் அப்படின்னு இந்த பிரம்மாண்டமான ரெண்டு படைகளும் நேருக்கு நேரா மோத, இந்த காட்சியை பார்க்கும்போது ரெண்டு பிரம்மாண்டமான ராட்சதாலைகள் நேருக்கு நேரா மோதி ஒரு மிகப்பெரிய பிரளயத்தையே உருவாக்குற மாதிரி யுத்தம் தீவிரமா போயிட்டு இருக்குது. அதே சமயம் இங்க நேஷாவோட அப்பா தலுக்கனை எப்படியோ ரிலீஸ் பண்ணிடுறாரு. டிராகன் அரசரை பார்த்தா தன்னோட முழு சக்தியை பயன்படுத்தி கிரேனாவையும் டீருவையும் தாக்க, அப்பதான் இவனுங்க ரெண்டு பேரும் மனித உருவத்தில் இருக்கிற அசுர மிருகங்கள் அப்படின்ட்டு தெரிய வருது. இங்க நம்ம நேஷாவும் அவுபிங்கும் டைரக்டா களத்துல இறங்கி வில்லன் கூட தீவிரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்துல இந்த வில்ல பயபுல இவனுங்க ரெண்டு பேத்தையும் லாக் பண்ணி ராட்சச மரவேர்களால் அப்படியே நசுக்க பார்க்கும்போது திடீர்னு இவனுங்க ரெண்டு பேரும் கேஎஸோட சக்தியை வெளிப்படுத்தி அந்த மரவேர்களையே சதைச்சு தள்ளிடுறானுங்க. அண்ட் நம்ம அவுபிங்கும் இப்ப டிராகனா மாறிட்டான். நேஷாவுக்கும் 6 கைகள் வந்து அந்த வில்ல பயபுலைய சர்ற மாதிரி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க, அவுபிங் அந்த மரவேர்களை பிச்சு விசாட்டின்னு இருக்கிறான். அடி தாங்க முடியாத வில்ல பயலும் நீங்க ரெண்டு பேரும் எனக்கு சரணடைஞ்சிருங்க, உங்களுக்கு திரும்ப அந்த சாக வரத்தை நான் கொடுத்துறேன், என்ன மாதிரி பலசாலிகள் கூட இருந்தா மட்டும்தான் உங்களால உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்ல, பலவீனமானவங்களை தோக்கடிச்சு நீ பலம் பொருந்தியவன்ட்டு சொல்ல முடியாது, உண்மையான பலத்தை நாங்க காட்டுறோம்டா அப்படின்ட்டு சொல்லிக்கின்னு அவுபிங் அவனை தூக்கி விசாட்டுவான் பாருங்க. அப்ப நேஷா அவன் மூஞ்சிலே ஒரு குத்து விடும்போது பறந்து போய் அந்த தங்க தூண்லயே மோதி மறுபடியும் கிழட்டு பயலா மாறிடுறான். அண்ட் கடைசியா அவனை அடிச்சு நாக் அவுட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நேஷாவும் போகும்போது திடீர்னு கிரேனாவும் டீருவும் குறுக்க வந்து போர்ட்டலோட உதவியால அவனை காப்பாத்திடுறாங்க. மூஞ்செல்லாம் அடி வாங்கின கிழட்டு பயலும் எல்லாரும் பின் வாங்குங்க, திரும்ப நம்ம பேலஸ்க்கே போகணும் அப்படின்ட்டு சொல்ல, அரக்கர்கள் கூட மோதிட்டு இருந்த டீமன் ஹண்டர்ஸ் எல்லாருமே பின்வாங்கி ஓடி போயிடுறாங்க. கடைசியா எப்படியோ நேஷாவோட தலைமையில போராடின அசுரர்கள் இந்த போர்ல ஜெயிச்சுட்டாங்க. சோ எல்லாரும் ஆரவாரம் பண்றாங்க. அண்ட் எல்லாமே நல்லபடியா முடிஞ்ச பிறகு அவுபிங்கும் நாங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு நேஷா, கடலுக்கு அடியில யாருக்கும் தெரியாம நாங்க வாழ போறோம், உன்னோட அடையாளம் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சுல, சோ நீயும் ஏன் எங்க கூடவே வந்துடக்கூடாது அப்படின்னு கேட்க, ஆனா நேஷாவோ அதுக்கு மறுக்கிறான். எவ்வளவு நாள் தான் ஓடி ஒளிய முடியும் அவுபிங், நான் எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ண இப்ப தயாரா இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லும் போது, டிராகன் அரசரும் அந்த இம்மார்டல் ஊலியாங் ரொம்ப சக்தி வாய்ந்தவன், அது போக சுப்ரீம் நாடுக்கு ரொம்ப நெருக்கமானவனும் கூட, சோ அவன் அவ்வளவு சீக்கிரமா உங்களை சும்மா விட மாட்டான். அண்ட் கடவுள்களும் அசுரர்களும் ஒரே பாதையில பயணிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்ல, நேஷாவும் கடவுளோ இல்ல அசுரனோ ரெண்டுமே வெறும் பேர் மட்டும்தான், கடவுளா இருக்கிறவன் நல்லவனும் சொல்ல முடியாது, அசுரனா இருக்கிறவன் கெட்டவனும் சொல்ல முடியாது, இது எல்லாத்தையும் மத்தவங்களை அடக்கி ஆளணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி கட்டமைச்சிருக்காங்க அப்படின்ட்டு சொல்ல, பதிலுக்கு டிராகன் அரசரும் அப்ப நீ இந்த உலகத்தையே மாத்த பாக்குறியா அப்படின்ட்டு கேட்கும் போது, இல்ல அரசே நான் முயற்சி பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, டிராகன் அரசரும் சரிப்பா ஆனா எனக்கு வயசாயிடுச்சு, சோ என்னால இந்த உலகத்தை எதிர்த்து போராட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவுபிங்கையும் மற்ற டிராகன்களையும் கூட்டிக்கின்னு ஆழ்கடல் நோக்கி போயிட்டு இருக்காரு. சோ அப்படி போயிட்டே இருக்கும்போது அவுபிங் சோகமா இருக்கிறத பார்த்த டிராகன் அரசரும் தன்னோட மகனோட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு, எங்க பாரு அவுபிங், எப்பயும் பெரியவங்க எடுக்கிற முடிவு கரெக்டா தான் இருக்கும்னு சொல்லிட முடியாது, நீ இப்போ ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது, சோ உன்னோட மனசு என்ன சொல்லுதோ அதை செய், அதன்படி நட, எங்க கூட தான் வரணும்னு நான் வற்புறுத்த மாட்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்ல, அதை கேட்ட அவுபிங்கும் தன்னோட அப்பாவை கட்டி அணைச்சு நன்றி சொல்லிட்டு திரும்ப நம்ம நேஷாவை பார்க்க வருவான் பாருங்க. அப்ப நேஷாவும் நீ திரும்பி வருவேன்ட்டு எனக்கு தெரியும் நண்பா அப்படின்ட்டு சொல்ல, அப்படியே அந்த படமும் முடியுது. போஸ்ட் கிரெடிட் சீன்ல இந்த கிழட்டு பயபல யூசு பேலஸ் கடியில இருக்கிற ஒரு பாதாள சிறைச்சாலைக்கு போறான். பட் அங்க போகணும் அப்படின்னா இந்த கிழட்டு பயபலோட ஃபேஸை வெரிஃபை பண்ணணும். ஆனா நேஷா அடிச்சுதான் இவன் மூஞ்சி கொலவலன்னு இருக்குது இல்லையா, சோ ஃபேஸை ஸ்கேன் பண்ணா அது ரிஜெக்ட் பண்ணுது. சோ அங்க இருக்க காவலனை கூப்பிட்டு இப்ப இருக்கிற ஃபேஸை வரைஞ்சு ஃபேஸ் லாக்கை சேஞ்ச் பண்ண சொல்ல, கிழவனோட மூஞ்ச பார்த்து அவனால சிரிப்பு அடக்க முடியல. சோ சிரிச்சுக்கினே எப்படியோ அந்த ஃபேஸ் லாக்கை சேஞ்ச் பண்ணிட்டான். சோ இப்போ அது ஸ்கேன் பண்ணி அந்த டோரை ஓபன் பண்ணிருச்சு. ஆனா இந்த கிழட்டு பயபல கம்முன்னு போக வேண்டியது தானே, என்ன பார்த்தாடா சிரிக்கிற, அடுத்து 10 வருஷத்துக்கு தூங்கி தொலைன்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை போட்டு இவங்க 3 பேரும் அதுக்குள்ள போறாங்க. அப்ப அந்த கிரேனா பொண்ணு கிழவனுக்கு மருந்தெல்லாம் போட்டு அவனோட மூஞ்ச சரி பண்ணி விடுறா. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் யாரையோ பார்க்க போறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம ஷென்னை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அண்ட் கூடவே ஷென்னோட அப்பாவையும் கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. அவர் இன்னும் உயிரோட
உயிரோட தான் இருக்காரு போல. சோ இதுல நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அடுத்த பார்ட்ல ஷென்னை வச்சு ஏதோ பெருசா பண்ண போறானுங்க அப்படின்னு. சோ ஷென் கிட்ட ஏதோ வில்லத்தனமா பேசி முடிச்சிட்டு இவங்க 3 பேரும் வெளியே வரலான்ட்டு பார்த்தா அந்த டோர் லாக்ல இருக்கு. சோ இப்போ அதை ஓபன் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் ஃபேஸை வெரிஃபை பண்ணணும். ஆனா இந்த கெலட்டு பயபலோட மூஞ்சி தான் இப்போ வீக் எல்லாம் குறைஞ்சு போயிருக்குது. சோ ஃபேஸ் ஸ்கேன் பண்ணா அது ஒத்துக்க மாட்டேங்குது. இப்போ இங்க இருந்து வெளியே போகணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு வழி தான். ஒன்னு கிழவனோட மூஞ்ச ஸ்கேன் பண்ணி தான் வெளியே போக முடியும். அப்படி இல்லாட்டி வெளியே இருக்கிற காவலனை ஓபன் பண்ண சொல்லணும். ஆனா இந்த கிறுக்கு பயபல தான் அடுத்த 10 வருஷத்துக்கு தூங்குற மாதிரி அவனுக்கு ஒரு சாபத்தை போட்டு விட்டான் இல்லையா. சோ வேற வழியே இல்ல, கிழவனோட மூஞ்ச ஸ்கேன் பண்ணி மட்டும் தான் அவங்களால போக முடியும். சோ கிழவனோட மூஞ்ச பழையபடி மாத்தணும்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி கிழவன் மூஞ்சில குத்துறாங்க. ஆனா என்ன பண்ணாலும் பழைய மாதிரி அது வர மாட்டேங்குது. கிழட்டு பயல என்ன விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க இவனுங்க மாத்தி மாத்தி குத்திக்கினே இருக்கானுங்க. அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணா இந்த கிழட்டு பயபல நேஷாவோட அண்ணனுங்க 2 பேத்தையும் யூசு பேலஸ்க்கு வர சொல்லிருப்பான் போல. சோ என்ன காரணம்னு தெரியாம அவங்க 2 பேரும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க இங்க அந்த மொட்டை தலையன் வெளியே வர முடியாம போராடிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சு அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ எப்படி இருந்துச்சு இந்த படம்? நல்லா இருந்துச்சா? பர்சனலி இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோ உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த படத்தை கொண்டு வந்திருந்தேன். படம் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் இந்த வீடியோவை மேக் பண்ண ரொம்ப எஃபோர்ட் போட்டிருக்கிறேன். சோ எனக்கு தேவை உங்களோட சப்போர்ட் மட்டும் தான். பெருசா நான் ஒன்னும் கேட்ட போறது இல்ல. இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு முடிஞ்சா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வீடியோ போட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். ஐ ஹோப் இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த முறை இதே மாதிரி ஒரு அருமையான படத்தோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் see you, bye and tata guys.